காற்றோடும் உங்கள் காதோடும் காதலாய் கதை பேச வருகிறது பவித்ரா நாராயணனின் நெஞ்சாத்தியே நீதானடி. நான் உங்கள் மோனிகா. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 2017. கொஞ்சம் பழைய கதை தான். இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இரலவெண்டா கூட இருக்கலாம். ஒரு இயல்பான கதை. இது ஒரு மாத இதழுக்காக எழுதிய குறுநாவல். ஆகையால சின்னதா இருக்கும். கதையை கேட்டுட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காற்றோடு பேசும் கதைகள். அத்தியாயம் 1. செல்பேசியில் வழக்கமாக ஒலிக்கும் சஷ்டி கவசம் அலாரமாக கேட்க மெத்தையிலிருந்து எழுந்தான் அபினவ். அபினவ் பிரசாத் IPS, கடத்தல் பிரிவு சிறப்பு அதிகாரி. முன்பெல்லாம் வீடே காலையில் சஷ்டி கவசத்தால் துயில் எழும்பும். அவன் அப்பா, அம்மா மற்றும் அவன் தங்கை விஜி எல்லாம் ஒன்றாய் ஆனந்தமாக ஒரே கூட்டில் வாழ்ந்த காலம். காலனால் அந்த காலம் காணாமல் போய்விட்டது. இருந்தும் கூட இந்த கானம் காதில் கேட்கும் போதெல்லாம் தாயும் தந்தையும் உடனிருப்பது போன்றே ஒரு மாய தோற்றம் அவனுள். அவன் மனம்க்கு பிடித்த மாயையும் கூட. நேரமாகிவிட்டதை உணர்ந்தவன் விரைவாக ரெடியாகினான். தனது காக்கி சட்டையை தவிர்த்தவன் ஒரு சாதாரண டிஷர்ட்டை அணிந்து கொண்டான். நேற்று அவனுக்கு வந்த தகவல் படி ஒரு உயர்தர நட்சத்திர விடுதியில் இன்று சில்வர் கடத்த திட்டம். அதை கையும் களவுமாக பிடிக்கவே போகிறான். போகும் முன் தங்கை விஜயின் அறையை பார்க்க அதுவோ சாட்சி இருந்தது. வேலைப்பளு காரணமாய் அண்ணனும் தங்கையும் சந்திப்பதே அபூர்வம். அவனது தங்கை விஜய் பிரசாத் MBBS 3ஆம் வருடம் படிக்கிறாள். படிப்பில் படுசுட்டி. அதனால்தான் மெரிட்டிலேயே பாஸ் செய்து அவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இன்று மருத்துவ படிப்பு படிக்கிறாள். தனது பைக்கில் ஏற போனவன் பின் ஏதோ நினைத்தவனாய் தனது நண்பன் பிரவீனுக்கு போன் செய்து அவனது காரை வரவழைத்தான். அதில் ஏறியவன் தனது டீம்மேட்டான கவினிடம் பேசத் தொடங்கினான். கவின், நான் இப்போ என் ஃப்ரெண்டோட கார்ல ECRல இருக்க ஃபிஷ் கோஸ்ட் ஹோட்டலுக்கு போறேன். நான் ஏதாவது சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியை நோட் பண்ணா உனக்கு இன்ஃபார்ம் செய்யறேன். யூ கம் வித் டீம். அந்த ஹோட்டல்ல நம்ம ஆளுங்க ஒரு 2 பேரை மஃப்டியில இருக்க சொல்லிட்டேன். 100 அடி தள்ளி ஹோட்டலோட 2 பக்கமும் ஆளுங்க இருக்கணும். நீ இடது பக்கம் இரு. அண்ட் கீப் யுவர் கன் டு ரெடி. உன்னோட நான் ப்ளூடூத்ல பேசுறேன். யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரக்கூடாது. டூ எவ்ரிதிங் அஸ் அவர் பிளான், ஓகே என உத்தரவிட அந்த பக்கம் கவினும் அதை ஆமோதித்தபடி அலைபேசியை வைத்தான். அபினவின் மனம் முழுவதும் இன்று எப்படியாவது அந்த கடத்தல் ஆசாமிகளை பிடிக்க வேண்டும் என்பதே பிரதான எண்ணமாயிருந்தது. இந்த முறை அவர்களது இன்ஃபார்மர் மூலம் வந்த தகவல் கமிஷனரின் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். தகவல் கிடைத்தும் பிடிக்க துப்பில்லையா என்று கிளி கிளி என கிழித்து விடுவார். அதனால் அவனது மூளை எப்படியெல்லாம் வியூகம் வகுத்து திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பதிலேயே குறியாயிருந்தது. ஒரு வழியாக அந்த நட்சத்திர விடுதியை அடைந்தவன் ரிசப்ஷனுக்கு சென்றான். ரிசப்ஷனில் அப்சரஸாக நின்றிருந்தாள் அப்சரா. அப்சராவின் அருகில் இருந்த நேஹா அபினவ் அவர்களை நோக்கி வருவதை கண்டவள், ஹேய் சாரா, பாத்தியாப்பா, வர ஆளு செம்ம ஹேண்ட்ஸம்ல. அவர் ஹைட்டும் அந்த டிஷர்ட்டும் அப்படியே ஆளு அசத்துது என வந்தவனை சைட் அடிக்க சாராவோ கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாதவளாக வந்தவனிடம், எஸ் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ என கேட்க அபினவின் கண்கள் சாராவை அளவிட்டன. அவனது பார்வை அவளுடைய சீருடையில் இருந்த அவளது பேட்ஜில் பதிந்தது. சாரா ஏ. அப்சராவோ அவனது பார்வையில் கோபமுற்றவள் அதை அவனிடம் மறைக்காமல் அபினவை முறைத்தாள். அபியோ கடமையில் கண்ணாக, எஸ் மேடம், எனக்கு ஒரு ரூம் வேணும் என்றான். அப்சரா பதில் சொல்லாமல் இருக்க நேஹாதான் அபியின் மேல் ஆர்வமுள்ளவளாக, சார் சிங்கிளா டபுளா என்று அவனை விசாரிக்க, நான் எப்பவுமே சிங்கிள் தான் என்றான் அப்சராவின் மேல் கண்ணாக. ஒருவாறு தன்னை சுதாரித்தவன், எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல சிங்கிள் காட் வேணும் என தன் தேவையை உணர்த்தினான். ஹாவ் அ நைஸ் டே சார் என்றபடியே கம்ப்யூட்டரில் டேட்டாவை ஃபீட் செய்தவள் கீயை எடுத்து அபினவிடம் நீட்டினாள். அப்சராவின் கண்கள் அபினவை தொடர நேகாவோ, ஏய் என்ன அப்படி பாக்குறவர, சைட் அடிக்கிற நீ என அவள் கேலி செய்ய அதை ரசிக்காத அப்சரா, வில் யூ ஜஸ்ட் ஷட் அப் என்று வார்த்தைகளை சூடாய் வெளியிட்டாள். நேஹாவோ, ஓகே ஓகே சில் என்றபடி அமைதியானாள். நேஹாவும் பார்க்கிறாள். இந்த ஒரு மாதமாகத்தான் அப்சரா அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அழகில் காஷ்மீரின் குளுமையை கொண்டிருந்தாலும் வாயை திறந்தால் தார் டெசர்ட்டில் வீசும் காற்றாக மிகவும் சூடாகத்தான் வார்த்தைகள் வரும். இயல்பாக கேலி கிண்டலாக பேசினால் கூட அதை சாரா விரும்ப மாட்டாள், ரசிக்கவும் மாட்டாள். அவளை எதிர்த்து நோஸ்கட் கொடுக்கவும் நேஹாவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏனெனில் அந்த நட்சத்திர விடுதியின் பார்ட்னரின் ரெக்கமெண்டேஷனில் தான் அப்சரா அங்கு வேலைக்கு சேர்ந்தாள். அதனால் மேலிடத்து சிபாரிசு இருப்பதால் சாராவை பகைத்துக் கொள்ள நேஹாவும் விரும்பவில்லை. எப்படியோ இந்த 1 மாசமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு திரிகிறாள் நேஹா.
அவளும் பாவம் எவ்வளவு நேரம்தான் வாய்க்கு ஜிப் போடுவாள். வாயை அடக்க வழி தெரியாது. எப்போதாவது இதுபோல் வார்த்தையை விட்டு வாங்கி கட்டிக்கொள்வாள். தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றவன் திரைசீலையை விலக்கிவிட்டு ஏசியின் குளிரை அதிகப்படுத்தி சோஃபாவில் அமர்ந்தான். அவனை அலைக்கழிக்க நினைத்து அலையென திரண்ட அப்சராவின் நினைவுகளை முயன்று ஒதுக்கியவன் தனது வேலையில் கவனமானான். ப்ளூடூத்தை காதில் மாட்டியவன் மெல்ல அறையின் கதவை திறந்து எட்டி பார்த்தான். போனில் பாட்டு கேட்பதை போல் மண்டையை ஆட்டி ஆட்டி பாவனை காட்டினான். அவனை பார்ப்பவர்களுக்கு ஏதோ பாட்டு கேட்பவனைப் போல தோன்றும். போதா குறைக்கு கண்ணில் கூலர்ஸ் வேறு. ஆக மொத்தம் அவனது டிஷர்ட்டும் ஜீனும் கூலர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை சீக்ரெட் ஆபரேஷன் செய்ய வந்த ஆபீசர் போல் காட்டவில்லை. மாறாக ஏதோ விடுமுறையை கழிக்க வந்த இளம் யுவனாகத்தான் தெரிந்தான். மிக மிக கவனமாக கழுகு பார்வையோடு அங்குலம் அங்குலமாக அனைத்து இடங்களையும் ஊடுருவி பார்த்தான். கிட்டத்தட்ட காலை 10 மணியிலிருந்து அங்கேயும் இங்கேயுமாக அந்த ஹோட்டலின் வரவேற்பறை, பார் மற்றும் ஸ்விம்மிங் பூல் என அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்தான். ஏதேனும் கண்ணுக்கு வித்தியாசமாய் புலப்படுகிறதா என்று ஆராய்ந்தான். வெகு நேரம் அப்படியே இருப்பது பிடிக்காதவன் அவனது அறையின் உள்ளிருக்கும் ரெஸ்ட் ரூம் சென்றான். ரெஸ்ட் ரூமிலிருந்து வெளிவந்த போது பவர் கட் ஆனது. அது அவனது மூளையில் பல்ப் எரிய செய்ய விரைவாக அறையை விட்டு வெளிவந்தான். வேகமாக அங்கிருந்த சூழ்நிலையை கணிக்க முயன்றான். ஒரு 5-6 நிமிடத்தில் மீண்டும் பவர் ஆனாகிவிட அவன் வேகமாக அங்கிருந்த பாரினுள் சென்று பார்த்தான். எதுவும் வித்தியாசமாக அவன் கண்களுக்கு தெரியவில்லை. உண்மையில் அவனுக்கு அதையெல்லாம் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் சந்தேகம் என்பது அவனது வேலையின் முக்கிய அங்கமல்லவா? உடனே மேனேஜரை சென்று சந்தித்தான். ஏன் சார் பவர் கட் ஆனது? இவ்ளோ பெரிய ஹோட்டல் இது. வாட் அபவுட் தி ஜெனரேட்டர்? ஹவு கேன் யூ பி லைக் திஸ்? என எகிற. என்ன சார் இது? ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தானே, அதுக்கு என்ன? எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீங்க ஏன் இப்ப பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க என்று அந்த மேனேஜரும் பதில் சொல்ல எரிச்சலானான் அபினவ். என்ன பதில் என்பது போல் கடுப்பானவன் ஐ எம் அபினவ், IPS என்ற அடையாள அட்டையை காட்டியவன் இங்க சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால்தான் we came here for an operation என விளக்க அந்த மேனேஜர் என்ன சார் பேசுறீங்க? இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அப்படியெல்லாம் யார் தவறான தகவல் தந்தது என்று கோபம் கொண்டான். தகவல் சரியா தவறானு இப்ப தெரிஞ்சிடும் என்றவன் கமிஷனருக்கு போன் செய்து அனைத்தையும் சொல்லி பவர் கட் ஆன நேரத்தில் ஏதோ நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக அவனது எண்ணத்தை சொன்னவன் ஹோட்டலை சோதனையிட அனுமதி வேண்டினான். ஆனால் கமிஷனரோ ஓ சாரி அபினவ், ஹோம் செக்ரட்டரியோட மீட்டிங், அதனால உனக்கு இன்ஃபார்ம் செய்ய மறந்துட்டேன். அங்கே சில்வர் எதுவும் கடத்தப்படல, சோ நீங்க டீமோட அங்கிருந்து வந்துருங்க. நோ சார், ஐ சஸ்பெக்ட் சம்திங் ஃபிஷி. எனக்கு நீங்க சர்ச் பண்ண பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ் என அவன் மீண்டும் வலியுறுத்த டூ வாட் ஐ சே மேன் என உத்தரவிட்டார். அபினவும் வேறு வழியின்றி தனது டீமுக்கு கவின் மூலம் உத்தரவிட்டு அவர்களை களைந்து போக சொன்னான். எங்கே மர்மம் இருக்கிறதோ அங்கே பொதுவாக தீமை இருக்க வேண்டும் என்று சந்தேகப்படுகிறது. அபியின் உள்மனம் மட்டும் சொன்னது ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என. காலையிலிருந்து காத்திருந்ததெல்லாம் வீண் என மனம் சுணங்க அவனது அறையை பூட்டிவிட்டு சாவியை ஒப்படைக்க ரிசப்ஷன் வந்தான். அங்கோ அப்சராவை காணவில்லை. நேகாவிடம் சாவியை கொடுத்தவனது விழிகள் அப்சராவை தேடின. சோர்ந்து போன அவனது மனதிற்கு உற்சாகம் தர சோமபானமாய் அவள் அவனுக்கு தேவைப்பட்டாள். அவனது காந்த விழிகள் அவளை தேட அவனது தேடலின் பயனாக அவள் கண்ணில் பட்டாள். அப்சராவும் அப்போது அவனைத்தான் பார்த்தாள். அப்சராவின் கூர்மையான பார்வை ஏதோ அவனை தோற்றுவன் போல பார்ப்பதாய் ஒரு எண்ணத்தை அவனுள் தோற்றுவித்தது. அவள் மீது கோபம் வந்தாலும் அவளை பார்க்காமல் செல்ல முடியவில்லை. அதனால் தன்னை நிலைப்படுத்தி மீண்டும் ஒரு முறை அவளை கண்களால் நிரப்பி பார்க்க நினைக்க அவளோ பாரினுள் சென்றாள். அதுவும் அத்தனை வேகமாய். அதை பார்த்தவன் என்னடாது கிளப்ல மப்புல திரியிற பொம்பளையாவ என்ற எண்ணம் ஓட அவளை பின்தொடர அங்கே அவனுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. அபினவையே பார்த்து கொண்டிருந்த அப்சராவின் மெர்க்குரி கண்களில் பாரினுள் செல்லும் அந்த இளம்பெண் பட ஓட்டமாய் ஓடி அந்த இளம்பெண்ணிடம் சென்றாள். அப்பெண்ணை வைத்த கண் வாங்காமல் அதிர்ச்சியோடு பார்த்தாள் அப்சரா. அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை என்பதை விட அப்படி ஒரு கோலத்தை காண சகிக்கவில்லை. அந்த இளம்பெண் அமர்ந்திருந்த டேபிளுக்கு பியரை பார்டெண்டர் வந்து சர்வ் செய்ய அதற்கு மேல் பொறுக்காதவளாக அந்த பெண்ணின் அருகில் சென்ற அப்சரா அவளை முறைத்த வண்ணம் அங்கிருந்த பார்டெண்டரை அழைத்து அவள் ஆர்டர் செய்திருந்த மது வகைகளை அப்புறப்படுத்த சொன்னாள். அதை கேட்டு வந்திருந்த இளம்பெண் கோபம் கொண்டாள். ஏற்கனவே கொஞ்சம் பெக்கை உள்ளே தள்ளியிருந்தாள். அதனால் கொஞ்சம் போதையுடனும் மது வாடையுடனும் வெளிவந்தன வார்த்தைகள். ஹே என்ன செய்ற நீ? ஹே மேன் கீப் தட், எனக்கு வேணும் என உளர
அவளை ஒரு கையால் தூக்கி நிறுத்தியவள் பலாரென அவளின் கன்னத்தில் அறைந்தாள். இவை அனைத்தையும் பார்த்திருந்த அபினவின் நிலை தாங்க ஒண்ணாததாக இருந்தது. அப்சரா பெண்ணை அடிக்கவும் சுய நினைவுக்கு வந்த அபினவ், "ஸ்டாப் இட் சாரா" என்று சொல்ல அப்சரா அபியை முறைத்து விட்டு, "இவன் உன்னை இப்படி பார்க்க வழி கஷ்டப்படுறா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உங்க அம்மா உன்னை இப்படியா வளர்த்தாங்க?" என ஆத்திரமாக திட்டிக் கொண்டே மீண்டும் மறைய, தங்கையின் செயலால் அவமானத்தில் கூனி குறுகி நின்றவன் அப்சராவை பலாரென அறைந்தான். விஜி இப்படி செய்வாள் என கனவிலும் அவன் எண்ணவில்லை. அதே நேரம் அந்த சூழலில் அப்சராவை தங்கையை அடிக்கவும் அனுமதிக்க முடியவில்லை. அப்சரா அவனை அதிர்ச்சியோடு பார்க்க அதை கண்டுகொள்ளாமல் அவனது தங்கையை தாங்க விஜியோ, "ஓ, என்ன பார்த்துட்டியா? பரவாயில்ல, இப்பவாச்சும் என் ஞாபகம் வந்துச்சே" என அவன் மேல் சாய்ந்து கொண்டே உளறினாள். வில்லென அமைந்த புருவத்துக்கு கீழ் அம்பென கூறிய பார்வை கொண்ட அப்சராவின் மேற்கூறி கண்கள் அபினவை அப்பட்டமாய் குற்றம் சாற்றின. விஜியோ இதை எதுவும் உணராதவளாய், "எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இவ அனுப்பிட்டா, அப்பதான் என்னால தூங்க முடியும்" என குளற தங்கையின் செயலில் மிகவும் கேவலமாக தோற்றவனாய் தன்னை உணர்ந்தான் அபினவ் பிரசாத். அதற்கு மேல் அவ்விடத்தில் நிற்க பிடிக்காதவனாய் தங்கையை அழைத்து கொண்டு நெஞ்சமெல்லாம் ரணமாய் வலிக்க வீடு சென்றான் அபினவ். அத்தியாயம் 2. வீட்டிற்கு சென்றதும் அபினவ் தங்கையை சோஃபாவில் அமர வைத்து அவள் அருகில் அமர்ந்தான். மனம் முழுக்க சுமக்க இயலா பாரம் ஒன்று அழுத்தியது. புகைப்படமாய் தொங்கிக் கொண்டிருந்த பெற்றோரின் படத்தை கண்டவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. பெற்றோர் இருந்த அன்று அழக்கூட அவனுக்கு நேரமில்லை. அதற்கெல்லாம் சேர்த்து இன்று அழுதான் அபினவ். அவன் அழுவதை பார்த்த அவன் தங்கை விஜி அந்த குடிபோதையிலும், "ஏ அண்ணா, ஏண்டா அழுவுற?" என்றபடி அவன் கண்களை துடைக்க அவள் கையை பிடித்தவன் அதிலேயே முகம் புதைத்து அழுதான். "டே அபி, அழாதடா, நான் இனிமே குடிக்க மாட்டேன். ஏண்டா அழுவுற? நான் அழுதப்போ நீ வரல, பட் மீ குட் கேர்ள்டா. நான் உன்னை அளவிட மாட்டேன்டா. நீதான் பெரிய போலீஸ் ஆச்சே. இப்படி அழலாமா? ஷேம் ஷேம், அழாத" என அண்ணன்காரனை அவள் ஆறுதல் படுத்த அப்போது வீட்டினுள் புயலென நுழைந்தான் பிரதீப். பிரதீப் அபினவின் நண்பன். விஜி படிக்கும் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவனாக இருக்கிறான். அபினவ் காரில் வரும்போதே நண்பனை வீட்டிற்கு வர சொல்லி போன் செய்தான். உள்ளே வந்தவன் நண்பனின் நிலையை கிரகிக்க முயன்றான். அபியின் அழுகையும் புரியவில்லை, விஜயின் சமாதானமும் புரியவில்லை. "என்ன ஜபி, எதுக்கு அழற?" "அண்ணா அழாத, நான் சொல்றேனே" என்று சொன்ன விஜயின் பேச்சில் இருந்த குளறல் எதையோ உணர்த்த, "ஏய், என்ன நீ ஒரு மாதிரி பேசுற? சொல்லு, நீ குடிச்சியா விஜி?" என குரலில் நடுக்கத்தோடு கேட்டான். "எஸ்." "வாட்?" என அதிர்ந்தவனுக்கு அப்போதுதான் நண்பனின் கண்ணீருக்கான காரணம் புரிந்தது. கோபம் தலைக்கேற அவளை இழுத்து கன்னத்தில் அடிக்க அவள் அப்படியே கீழே விழுந்தாள். "ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி குடிச்சிருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களாடி? யூ ஷிட்! நீ எல்லாம் டாக்டருக்கு படிச்சு என்னத்தை கிழிக்க போற?" என கத்த விஜயோ, "நீ யார் என்ன அடிக்க? அங்க ஒருத்தி அடிக்கிறா, இங்க நீ அடிக்கிற. என்ன பத்தி நீ பேசாத. நீ ஒழுங்காடா? நீ குடிச்சதே இல்லையா? உனக்கு வெக்கமா இல்ல? நீ சந்தோஷத்துல குடிப்ப, நான் துக்கத்துல குடிச்ச. தட்ஸ் இட். நீ என்ன கேட்க கூடாது" என பிரதீப்பை மரியாதை இல்லாமல் பேச நிலைமை புரிந்த அபி, "விஜி, என்னடா நீ பேசாத விடு. பிரதீப் ஏண்டா அடிக்கிற அவள? தப்பெல்லாம் என் பேர்ல தான். அவளோட நிலைமைக்கு காரணம் நான் தான். என் அம்மா அப்பா நான் இவள நல்லபடியா பாத்துப்பேன்னு நம்பி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை காப்பாத்தல" என்றவன் நண்பனின் கரம் பற்றி கண் கலங்கினான். "பாத்தியாடி, நீ செஞ்ச வேலைக்கு உன்னோட கொழுப்படுத்த நடவடிக்கையால இவன் அழறான். ஆனா தப்பு செஞ்சுட்டு உனக்கு குற்ற உணர்வே இல்ல. திமிரடி உனக்கு. உன் அப்பா அம்மா இருந்தா நீ செஞ்ச வேலைக்கு ஒன்ன" என்று நண்பனுக்காக விஜயை பிரதீப் திட்ட, "ஹோ, உன் ஃப்ரெண்ட அழுத உடனே என்ன அடிக்கிற, திட்டுற. ஆனா நான் அழுதப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் வந்தீங்களாடா? போ, எனக்கு யாருமே இல்ல. என் டேடியும் அம்மாவும் இருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்டா? அவங்க என்ன நல்லா பாத்திருப்பாங்க. உன் ஃப்ரெண்டுக்காக என்ன வேண்டான்னு சொல்லிட்டல. இப்ப என்ன எப்படி நீ அடிக்கலாம்? ஐ ஹேட் யூ. எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க, திட்டுறீங்க. ஆனா என்ன பார்க்க மாட்டீங்க. போ, யாரும் வேண்டாம் எனக்கு. நான் போறேன்" என்றபடி கதவை திறக்க செல்ல அபியோ, "விஜிமா" என கத்த, "ஹே குடிகாரி, அறிவு கெட்டவளே" என்றபடியே பிரதீப் அவளை பிடிக்க அவள் திமிர அவன் அவளை குண்டுக்கட்டாக தூக்கி அவள் அறைக்குள் செல்ல முயன்றான். "டே அண்ணா, இவனை பாரு, விடுடா." "மச்சி, சாரிடா, இவளப்ப நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்" என்றபடி அவளை கொண்டு போய் மெத்தையில் படுக்க வைத்தான். அவள் உளறிக்கொண்டே உறங்கினாள்.
கதவு திறந்தே இருக்க ஹாலில் இருந்த அபிக்கும் பிரதீப்புக்கும் அவளது உளறல்கள் நன்றாய் கேட்டன. ஐ மிஸ் யூ மா, ஐ மிஸ் யூ டாடி, ஐ ஹேட் யூ பிரதீப், சாரிடா அண்ணா, ஐ லவ் யூ அபின்னா என்ற உளறல்களை கேட்ட அபிக்கு தங்கையின் வேதனை புலப்பட்டது. பிரதீப்பை பற்றி அவள் உளறியது நினைவுக்கு வர அபினவ் நண்பனை உற்று நோக்க, டேய் மச்சான், அப்படியெல்லாம் பாக்காத, நான் எதுவுமே செய்யல. அவ என்ன லவ் பண்றேன்னு சொன்னாடா. நான் இன்னும் 2 வருஷம் போகட்டும், அவ படிக்கணும்னு நல்லா திட்டி அனுப்பிட்டேன். அதனாலதான் குடிச்சிருக்கா அபி, ஒன்னால இல்ல. இல்ல பிரதீப், அவளோட நிலைமை காரணம் நீ இல்ல, நான் தான். அவளை இங்க பார்ல பார்த்த நிமிஷம் 1000 பேர் சேர்ந்து என்ன குத்துன மாதிரி இருந்ததுடா. அதுவும் அப்சரா என்ன பார்த்த பார்வையில செத்துட்டேன்டா. தங்கச்சிய ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல நினைச்சிருப்பாடா. என் மேல எனக்கே கோவம்டா, விஜய் எந்த அளவுக்கு தள்ளிட்டேன்னு. என்னடா அப்சராவை பாத்தியா? அவதான் விஜய அடிச்சா. ஒரு கேஸ் விஷயமா நான் போனேன். அப்சரா தான் முதல்ல விஜய பார்த்தாடா. உனக்கு ஏண்டா விஜய பிடிக்கல? என்கிட்ட நீ சொல்லவே இல்ல என அபினவ் குறைப்பட்டான். சொல்லக்கூடாதுன்னு இல்ல அபி, அவ படிக்கட்டும்னு வெயிட் பண்ண நினைச்சேன் என்ற பிரதீப்பிடம், தேங்க்ஸ்டா பிரதீப், ஆக்சுவலி விஜய நான் பார்க்க கூடாதுன்னா இல்லடா. அம்மா அப்பா தவறுனப்போ அவ +1 தானே படிச்சா. அப்போ இருந்த நிலைமையில ஹாஸ்டல்ல சேர்த்த. மெடிசன் சீட் கிடைச்ச பின்னாடியும் என்னோட வேலை இங்க இல்ல, அதனால அப்பவும் ஹாஸ்டல். அதுக்கப்புறம் இப்பதான் 1 வருஷமா அவ என் கூட இருக்கா. ஆனா என்னால அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலடா. நேரம்தான் இல்ல, என்ன செய்ய சொல்ற? அவ எப்பவுமே அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாடா. தனியா விடணும்னு தோணுனப்ப கூட அப்சராலாம் அம்மா இல்லாம தனியா தானே வளர்ந்தா. நம்ம விஜயும் சமாளிச்சிடுவான்னு நினைச்சேன். அவளை நான் வளர்ந்துட்டான்னு நினைக்க என் தங்கச்சி இன்னும் குழந்தையாவே இருக்காடா. குழந்தைதான் குவார்டர் குடிக்குமோ என்று கடுப்பாய் பிரதீப் கேட்க, இப்ப அதனால உனக்கு விஜய் பிடிக்காதாடா என வேதனையாய் அபி கேட்டான். அவன் முகம் நண்பனின் குற்றச்சாட்டில் கசங்கியது. லூசாடா நீ, உன் தங்கச்சி எவ்வளவு பெரிய குடிகாரியா இருந்தாலும் அவளை திருத்திடுவேன். 4 அடி போட்டாவது அவளை கட்டிப்பேன், போதுமா? இனிமே அதை அலோவ் பண்ணக்கூடாதுரா. என் மேலேயும் தப்புதான். அவளை காலேஜ்ல கூட நான் அவாய்ட் செஞ்சேன். அவளுக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா போல. அவகிட்ட மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும்டா. காலையில பேசிக்கலாம் என்ன? நீ இவளை நினைச்சு மனசை வருத்திக்காத, எல்லாம் சரியாயிடும் என தோழனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டான். கதவை சாத்திவிட்டு வந்த அபினவ் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தங்கையின் அறையே வெறித்தான். இதெல்லாம் கடந்து போக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கண்ணசந்தான். நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சென்னை அலுவலகம். என்னாச்சு சுரேஷ்? அந்த ஈசிஆர் ஹோட்டல்ல பிடிச்ச ஆளுங்க என்ன சொல்றாங்க? அவங்க கிட்ட பறிமுதல் செஞ்ச ட்ரக் பத்தி ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டீங்களா என்றபடி கோப்புகளில் பார்வையை பதித்து தனது காவல்துறை சீருடையில் மிடுக்கான தோற்றத்தோடு அமர்ந்திருந்தாள் அப்சரா அரவிந்தன். அப்சரா IPS 2 ஆண்டுகளாக நார்கோட்டிக்ஸ் துறையில் இருக்கிறாள். சென்னை ஈசிஆரில் உள்ள பிரபல ஹோட்டல் மற்றும் பப்களில் போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதாக தகவல் வர அவளது குழுவினர் அந்த பகுதி முழுவதும் பல்வேறு வேடத்தில் 1 மாதமாக கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்சரா ரிசப்ஷனிஸ்டாக அந்த பிரபல ஹோட்டலில் சிபாரிசில் சேர்ந்தாள். அவள் நினைத்தாற் போல அந்த ஹோட்டலில் எந்தவிதமான தவறான செயலும் நடைபெறவில்லை. ஆனாலும் அங்குள்ள மதுபான பாரில் வேலை பார்ப்பவன் ஒருவன் அங்கு வரும் கஸ்டமர்களுக்கு சிறிய அளவில் போதைப்பொருள் சப்ளை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. அவனை கையும் களவுமாக வலைவிரித்து பிடிக்கவே 1 மாதமானது. ஹோட்டல் நிர்வாகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாலும் ஹோட்டலுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்ற காரணத்தாலும் சில நொடிகள் பவர் சப்ளையை ஆஃப் செய்து குற்றவாளிகளை ஹோட்டலின் பின்வாயில் மூலம் அவர்களை அலுவலகம் கொண்டு வந்தனர். மேம், அவங்க கிட்ட இருந்தது ரொம்பவே காஸ்ட்லியான போதைப்பொருள். இது ½ ஸ்பூன் விலையே 1 லட்சம். அந்த ஏரியாவில் உள்ள மற்ற பப்லையும் இதை யூஸ் செய்யறதா நம்ம டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன மிஸ்டர் சுரேஷ் என்றபடி கூர்மையாக அவனை பார்த்து கேட்க, மேடம், அங்க வரவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல தற்செயலா கலந்துட்ட மாதிரி கலந்து அதோட போதைக்கு அவங்க அடிமையானதும் இவன் காசு வாங்கிட்டு சப்ளை செய்யறான். முக்கியமா பணக்காரங்க தான் இவனோட டார்கெட். இதுல இவனோட சேர்ந்து நம்ம அரசு செஞ்ச மற்ற 3 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஒருத்தன் மைனர் வேற. அதான் என்ன செய்யறதுன்னு புரியல என்று இளைஞர்கள், அதுவும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் இப்படி தீய பழக்கத்துக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை ஜீரணிக்க முடியாத வேதனை அந்த சுரேஷின் குரலில் இருந்தது. ஓ என்று அப்சராவுக்கும் அதிர்ச்சிதான். ஏற்கனவே விஜயை அப்படி பார்த்த அதிர்ச்சி, இதில் அரசு செய்திருப்பதெல்லாம் மாணவர்கள் என்று வருத்தம். இளம் தலைமுறையினர் செல்லும் பாதை கண்டு அவளுக்கு அத்தனை ஆயாசமாக இருந்தது. இருந்தும் தனது கடமையை உணர்ந்தவள் உணர்வுகளின் பிடியில் சிக்காது தெளிந்த மனதோடு யோசித்து ஆணை பிறப்பித்தாள். ஓகே சுரேஷ், நீங்க அந்த பார்ல வேலை செஞ்ச சப்ளையர் முகேஷ நல்லா விசாரிங்க, புரியுதா? நல்லா என்றாள் அழுத்தமாய்.
நீங்க விசாரிக்கிறதுல அவனுக்கு யார் கூட லிங்க், எங்க இருந்து போதை மருந்து சப்ளை அவன் கைக்கு வருது, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த காலேஜ் பசங்கள இதுல இன்வால்வ் செய்ய வேண்டாம். தெரியாம செஞ்சிருப்பாங்க. அவங்க எதிர்காலத்தை நம்ம வீணாக்கிடக்கூடாது. அவங்க பேரண்ட்ஸ் பத்தியும் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு நடந்த இந்த ஆபரேஷன் பத்தி பிரஸுக்கும் நியூஸ் போக வேண்டாம். தேவையில்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வரும். அந்த பசங்களை இங்க கூட்டிட்டு வாங்க என்றவளின் செய்கையை சுரேஷ் மெச்சி கொண்டார். நான் நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க மேடம். நானும் பசங்க இந்த கேஸ்ல மாட்டினா இவங்க நிலைமை என்னவாகும்னு நினைச்சு பயந்தேன். அண்ட் கங்க்ராட்ஸ் மேடம், இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு என்றவனிடம் தலையசைத்து மறுத்த அப்சரா, நோ சுரேஷ், த ரியல் ஆபரேஷன் பிகின்ஸ் நவ். இதான் ஆரம்பம். இனிமேதான் இந்த கும்பல நம்ம பிடிக்கணும். பசங்கெல்லாம் தெளிவா இருக்காங்களா இல்ல? ஏன்னா அவள் இழுக்க, எஸ் மேம், அவங்கள உடனே பிடிச்சாச்சு. அவங்க எந்த ட்ரக்கும் யூஸ் செய்யல அண்ட் ட்ரிங்க்கும் பண்ணல. சோ தெளிவா இருக்காங்க. ஓகே டன். நீங்க டாக்டர் வினய் வர சொல்லுங்க. பசங்க கண்டிஷன் பத்தி தெரியணும் என்றவளின் சொல்லை ஆமோதித்து சுரேஷ் விரைப்பாக ஒரு சல்யூட் வைத்து சென்றார். அவர் சென்ற பின் அந்த மாணவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்து பேசினாள். பேசிய அனைவரின் முகத்திலும் எங்கே ஜெயிலுக்கு போய்விடுவோம் என்ற பீதி நிறைந்திருந்தது. விசாரித்ததில் மூவரில் ஒருவன் 1ஆம் ஆண்டு என்றும் மீதி 2 4ஆம் ஆண்டு மாணவர்கள் என்றும் தெரிய வந்தது. மூவருமே ஒரு பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் படிப்பவர்கள். வயதின் கோளாறு காரணமாகவும் அட்வென்ச்சருக்காகவும் குடிக்க ஆரம்பிக்க இந்த ஹோட்டலில் குடித்த சரக்கின் போதை அழாது என்று நண்பன் ஒருவன் சொல்ல, அதன் பிறகு ஆரம்பித்திருக்கிறது இப்பழக்கம். இப்போதுதான் முதல் முறையாக அந்த போதை வஸ்துவை வாங்க வந்திருக்கின்றனர். வந்த இடத்தில் நடந்த ரெய்டில் மாட்டியுள்ளனர். மிகவும் விலையுயர்ந்த வஸ்துவை வாங்க ஏது பணம் என இவள் கேட்க, ஹாஸ்டலில் தங்கியிருப்பதால் பெற்றோர் தரும் பணத்தை இப்படி செலவழிப்போம் என்ற இளைஞர்களை நினைத்தவளுக்கு கோபமும் அவர்களது அறியாமையை நினைத்து வருத்தமாகவும் இருந்தது. அவர்களிடம் பேச்சு கொடுத்ததில் அனைவருக்கும் நல்ல வேலையில் சேர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது தெரிந்தது. எதிர்காலம் பற்றிய பயம் இருந்தது. ஏதோ வயதின் தடுமாற்றம் இப்படி தடம் மாற வைத்தது. அப்சரா உணர்ந்து கொண்டாள். அவர்களுக்கு அறிவுரை கூறியவள் டாக்டர் வினயை வரவழைத்து மது சிகரெட் போதை வஸ்துகளின் தீமையை விலக்கி சொல்ல வைத்தாள். அவர்களின் பெற்றோருக்கும் போன் செய்து போதை விஷயத்தை சொல்லாமல் மது பழக்கத்தை பற்றி மட்டும் சொல்லி கண்டுக்க சொன்னாள். அவர்களில் 2 பேர் சென்னையிலிருந்து கொஞ்சம் அருகிலேயே இருந்த காரணத்தால் அவளை நேரில் சந்தித்தனர். அந்த இளைஞர்களை அழைத்து, சுதந்திரம் கொடுக்கறதே பொறுப்பு கத்துக்கத்தான், அது தப்பா பயன்படுத்தக்கூடாது. த பிரைஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ இனிமே தப்பா நடக்க மாட்டேங்கன்னு நம்புறேன் என்றவள் பெற்றோரையும் மாணவர்களையும் டாக்டர் வினயிடம் கவுன்சிலிங் செல்லுமாறு சொன்னாள். அதன் பிறகு அன்று பிடிப்பட்ட முகேஷிடம் விசாரணை நடத்தியவள் வீடு சென்ற போது மணி இரவு 11. அவளது ஜீப் வாயிலில் இருக்க வாசலிலே அவளை முறைத்த வண்ணம் காத்திருந்தார் அவளது அத்தை அம்பிகா. அத்தியாயம் 3. ஹே நெல்லடி, இதான் ஒரு பொம்பள் பிள்ளை வீட்டுக்கு வர நேரமா? மகாலட்சுமி வரதுக்குள்ள வீடு வராட்டியும் பரவாயில்ல, இப்படி பேய் வர நேரத்துக்கா வருது என அத்தை சத்தம் போட, அப்சராவோ அவரை கண்டுகொள்ளாமல் செல்ல தனது தம்பியிடம், பாத்தி அரவிந்த, சொன்னதை மதிக்காம போறா இவ, எல்லாம் நீ குடுக்கற இடம் என படபடவென பொறிந்தார். அரவிந்தனோ, அக்கா வந்த உடனே இப்படி அவளை திட்டுவியா? இப்பதான் களைச்சு போய் வாரா என மகளுக்காக பரிந்து பேசினார். ஆமாடா ஆமா, இப்ப பேசுனா களைச்சு களைதாங்கி வரான்னு சொல்லு, காலையில பேசுனா காலையில டென்ஷன் செய்யாதக்கான்னு சொல்லு. அப்ப எப்பதான்டா நான் கண்டிக்கிறது? நீயும் திட்டமாட்ட, என்னையும் பேச விடாதடா. பேசாம போலீஸ்கார அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கித்தா என்ன திட்ட. அக்கா பிளீஸ்கா, பாக்கவே பாவமா இருக்கா, டயர்டா இருப்பா போல, அவளுக்கு சாப்பாடு எடுத்து வை என்றவர் டிவியை ஆஃப் செய்துவிட்டு மகளுக்காக காத்திருந்தார். மேலே தனது அறைக்கு சென்ற அப்சராவோ மனமெல்லாம் வலிக்க கண்ணத்தை தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். வெகு மாதங்களுக்கு பிறகு அபினவை கண்டவள் மனம் அவனது நிராகரிப்பை புறக்கணிப்பை நினைத்து வலிக்கவே செய்தது. அவனது தங்கையை அப்படி ஒரு நிலையில் கண்டதும் கோபம் தலைக்கேற அவள் செய்த தவறானது விஜயை அடித்ததே. ஆனால் அபி அவளை திருப்பி அடிப்பான் என்பது அவள் எதிர்பாராத ஒன்று. அது அவளது சுயமரியாதையை வெகுவாக சீண்டிவிட்டது. உள்ளே நெருப்பாயிருந்த கோபத்தை இன்றைய நிகழ்வு இன்னும் பற்றி எரிய செய்தது. இருந்தும் அந்த சூழ்நிலையில் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு செயல்பட்டு வழக்கில் கவனம் செலுத்தினாள். மறுபடியும் வீட்டிற்கு வந்தவுடன் அபியின் நினைவும் அது தந்த வலியும் மனதில் தோன்ற சிறிது நேரம் அப்படியே ஹேங் ஆகும் ஆண்ட்ராய்டு போன் போல் இருந்தாள். பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ரீஸ்டார்ட் செய்த போன் கணக்காய் எழுந்தவள் குளித்துவிட்டு நைட் பேண்ட் ஷர்ட் அணிந்து கீழே சென்று தாயின் படத்தின் முன் நின்று கண்மூடி வணங்கினாள். ஏனோ இன்று கை நடுங்கிற்று.
அவனை திருப்பி அடிக்க முடியாத இயலாமை, சுய பச்சாதாபம் எல்லாம் சேர்ந்து அவளை அவள் மீது கோபம் கொள்ள செய்தது. எங்கே அழுது விடுவோமோ என பயந்தவள் திரும்பி மாடிக்கு செல்ல எத்தனிக்க அவளை அதட்டலோடு எட்டியது அவளது அத்தை அம்பிகாவின் குரல். சாப்பிட வாடி என அத்தை அழைக்க, எனக்கு பசி இல்ல, நான் தூங்க போறேன் என்றவளை இழுத்து உட்கார வைத்து ஊட்டிவிடத் தொடங்கினார் அம்பிகா. வேண்டாத்த, பிச்சிடுவேன் கழுத, ஒழுங்கா சாப்பிடுடி. போலீஸா இருந்தா ரவுடிங்களெல்லாம் அடிக்க தெம்பு வேண்டாம், சாப்பிடு என இட்லியை வாயில் வைத்து திணித்தார். அப்சராவின் கண்கள் கலங்கிவிட, என்னடி ஏன் அழுற என அத்தை கேட்க, நான் ஒன்னும் அழல. நீ இப்படி மிளகா வள்ளி போட்டு காரமா சட்னி வச்சா அழமாட்டாளா அவ? என்னடா பூ என அரவிந்தன் மகளுக்கு ஆதரவாய் குரல் கொடுத்தார். அதானேப்பா, இந்த அத்தைக்கு சமையலே தெரியல, காரம் ஜாஸ்தி என்றவளின் மண்டையில் குட்டியவர், உங்க அப்பன் பெரிய செஃப் தாமு, நீ பெரிய ரேவதி சங்கர, சமைச்சு கிழிச்சிடுவீங்க பாரு. உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாது பேசுதுங்க. சாப்பிடுடி, இழைச்சு போயிட்ட. இட்லிக்கு வலிக்காதுடி, கொஞ்சம் நல்லாவே கடி என மருமகளை அதட்டி உருட்டியவர் அவளை எப்படியோ போராடி 4 இட்லிகள் சாப்பிட வைத்தார். சாப்பிட்டு விட்டு கை கழுவி வந்தவள் அவளது அத்தை சோஃபாவில் அமர, இவள் அவருக்கு கீழே தரையில் அமர்ந்து அவரின் மடி சாய்ந்தவள். அத்த, ரொம்ப தலைவலியா இருக்கு இன்னைக்கு, எனக்கு தலை பிடிச்சு விட என்று சொல்ல, இருடி என்றவர் எழுந்து சென்று ஆலிவெண்ணை எடுத்து வந்து அவளது தலையில் மிருதுவாய் தேய்த்து பிடித்து விட்டார். அப்படி தலைவலிக்கிற அளவு என்னடி கேசு? அவள் கேஸை பற்றி சொல்ல, ஆத்தாடி ஆத்தா, தம் தூண்டு வயசுல இப்படியா பிள்ளைய இருக்குதுவோ? என் தம்பிக்கெல்லாம் அந்த காலத்துல பஸ்ல போக கூட காசு கிடையாது. 4-5 மைல் நடந்தே போய் படிச்சான். இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. நல்லது கெட்டதுன்னு வரமுறையெல்லாம் இல்லாம போச்சு என புலம்ப துவங்க, அவளே கேஸ் பத்தி யோசிச்சு தலை வலிக்குதுன்னா நீயும் அதே பேசுவியாக்கா? அவளை விடு என்று அரவிந்தன் சொல்ல அனைவரும் உறங்க சென்றனர். தனது தந்தையின் அறைக்கதவை தட்டியவள், அப்பா, எனக்கு உங்ககிட்ட பேசணும்பா என்றவள் கண்கள் கலங்க அதை எதிர்பார்த்த அரவிந்தன், வாடா அப்புக்குட்டி என்றவர் அவளை அழைத்து சென்று கட்டிலில் உட்கார தந்தையின் மடி சாய்ந்தாள் அப்சரா. அப்சரா பிறந்த சில மாதங்களிலேயே அவளது தாய் இருந்துவிட அரவிந்தன் தான் அவளுக்கு அனைத்துமாகி போனார். மகளுக்காக தான் பார்த்து கொண்டிருந்த போலீஸ் வேலையை கூட விட்டுவிட்டு தனியாக பிசினஸ் தொடங்கினார். அப்சரா வெளியே என்னதான் தைரியமாக இருந்தாலும் தந்தை என்று வரும்போது அவரிடம் குழந்தையாக மாறிவிடுவாள். அவரிடம் இதுநாள் வரை அவள் எதையும் மறைத்ததில்லை. அப்படியே மறைக்க முயன்றாலும் அவள் முகமே காட்டி கொடுத்துவிடும். என்ன செப்பு, ஏன் அலற என மகளின் தலை கோதியவாறே அவர் கேட்க, நான் அபிய பார்த்தேன்பா என்றவள் ஒன்று விடாமல் அனைத்தையும் கூற, மகளை அவன் அடித்தான் என்பதை விட மகள் எப்படி அடி வாங்கிவிட்டு வந்தாள் என்பதுதான் அவருக்கு ஆச்சரியம். நீ அவனை சும்மாவா விட்ட அப்புமா? நான் அவனோட வேலைக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருந்துட்டேன். மோரோவர் எனக்கு பயங்கர ஷாக். எப்படிப்பா அவன் அடிக்கலாம்? அவன் தங்கை அடிச்சது தப்புதான். அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? அவளை போய் அப்படி ஒரு நிலைமையில பார்த்தப்போ தாங்கல, அதான் அடிச்சேன். அவ செஞ்சது தப்புதானே, ஆனா அவன் என்ன அடிக்கிறான்ப்பா? ஹவு டேர் ஹீஸ் என்றால் ஆத்திரமும் அழுகையுமாய். விடுடா அப்போ, ஏதோ தெரியாம செஞ்சுட்டான். உனக்கே அவளை பார்த்து அதிர்ச்சினா அவனுக்கு இருக்காதா? அவனோட தங்கச்சி வேற. அவனுக்கு இப்படின்னு தெரிஞ்சா விட்டுருப்பான். அவனுக்கும் ஷாக்கா இருந்திருக்கும். அத நீ பார்த்தங்கிறதுல அவமானமா ஃபீல் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு அடிச்சதும் எல்லா கோபத்தையும் ஓ மேல காட்டிட்டான் என மகளுக்கு அவர் விளக்கம் சொல்லி சமாதானம் செய்தார். போப்பா, என் மேல கோபத்தை காட்ட அவன் யாரு? எனக்கு திருப்பி அடிக்க எவ்வளவு நேரமாகும்? நானும் அவன மாதிரி படிச்சுதானே போலீஸான. என்னோட வேலைக்கு அவன் மரியாதை கொடுக்க மாட்டானா? என்ன அவன் அப்போ இப்போ எப்பவுமே ரெஸ்பெக்ட் செஞ்சதில்லப்பா என வருத்தமாய் சொல்ல, அப்புக்குட்டி விடுடா. இப்ப உனக்கு மட்டும் அந்த பொண்ணை அடிக்க என்ன உரிமை இருக்கு? ஏதோ கோபம் அடிச்சல்ல, அதே மாதிரிதான் கோபம் வந்தா கொள்கைகள் எல்லாம் மறைஞ்சிடும்டா. அப்போ மகாத்மாவே இருந்தாலும் தடுமாற்றம் வரும். அப்பா சொல்றத கேளு. அவன் செஞ்சது தப்புனா நீ செஞ்சதும் தப்புதான். பொது இடத்துல நீயே அடிச்ச, அதான் அவனை தூண்டி விட்டுருக்கு. ஜஸ்ட் லீவ் இட். மண்டையில எல்லாத்தையும் ஏத்துனா கஷ்டம். சில சமயம் இக்னோர் செய்யறதுதான். அவனுக்கு நானா இலக்காரந்தான்பா, ராஸ்கல். அவளை கண்டிச்சு வளர்க்க முடியல, என்ன அடிக்க வர்றான் ஏன்னு அவள் பொறுமினாள். இதான் இப்படி ஓ முன்னாடி தலை குனிஞ்சதாலதான் அவனுக்கு கோபம், புரியுதா? இப்ப எதையும் யோசிக்காம போய் தூங்கப்பூ ஏன்னு சொல்லி மகளது நெற்றியில் முத்தமிட அவளும் தந்தையிடம் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டோம் என்ற நிம்மதியில் உறங்க போனாள். மகளை எதையும் யோசிக்காதே என்று சொன்ன அரவிந்தன் மகளது எதிர்காலம் பற்றி யோசிக்க தொடங்கினார். இரவு 12 மணி அளவில் விஜிக்கு பசி எடுக்க கிச்சனில் வந்து பாத்திரங்களை உருட்டினாள். அந்த சத்தம் கேட்டு விழித்த அபி, என்னடா வேணும்
என பதறி எழுந்தான். பசிக்குதுனா என விஜி சொல்லவும் இரவில் இருவரும் வெறும் வயிற்றோடு தூங்கியது நினைவு வர வேகமாக கிச்சனுக்குள் சென்றவன் பிரெட்டை எடுத்து சாண்ட்விச் செய்து கொடுத்தான். அவள் ஹாலில் அமர்ந்திருக்க அவள் அருகில் கொண்டு போய் தட்டை வைத்து, சாப்பிடு விஜிமா என சொல்ல அவளோ தேம்பி தேம்பி அழுதாள். ஐயோ என்னடா விஜிமா, அழாதடா, முதல்ல சாப்பிடு என்ற அவனது சமாதானத்துக்கெல்லாம் செவி சாய்க்காமல் விஜி அழுதாள். அவளை தோளோடு சேர்த்தணைத்தவன், என்னடாச்சு, ஒண்ணுமில்ல, அழாம சாப்பிடு என்றான் அபினவ். சாரிண்ணா, இத நான் எவ்ளோ மிஸ் செஞ்ச தெரியுமா? இப்படி சாப்பிடு விஜிமான்னு யாரும் சொன்னதே இல்ல. அம்மா அப்பாக்கு பின்னாடி நீ கூட சொல்லல. இப்போ அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு என அழ, அம்மோ அழாதடா, ஏற்கனவே உன்னை அழ விட்டுட்டேன்னு எனக்கு வருத்தம், இன்னும் அழாதம்மா. ஐ மிஸ் யூ அபி. இப்படி நீ என்கிட்ட பேசியே எவ்ளோ நாளாச்சு தெரியுமா? நான் பேசலனா ஏன் பேசலன்னு சண்டை போடணும் அம்மு, இப்படிதான் செய்வியா என கொஞ்சம் கோபத்தோடு கேட்டான். சாரிண்ணா, வெரி வெரி சாரி. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே எனக்கு நல்லன்னு தோணுச்சு. அதான் இப்ப ஒரு வாரமாதான் என்னால தூங்க முடியலண்ணா. பயமா இருக்கு. இப்படி குடிச்சிட்டா எதையோ நினைக்காம நிம்மதியா தூங்க முடிஞ்சது. அதுக்காக குடிச்சிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடிபோதையில ஏதாவது தப்பா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீயே உன் ஹெல்த்தையும் ஸ்பாயில் செஞ்சுக்கலாமா? தப்புதான், என்னோட மூளைக்கு புரிஞ்சுது. ஆனா மனசுக்கு புரியலையே. இன்னைக்கு கூட கேஸ் விஷயமா தானே நீ இங்க வந்திருப்ப. இல்லைன்னா இன்னைக்கும் என்ன பாத்திருக்க மாட்ட. என்ன நீ மறந்துட்ட. பிரதீப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் என்ன அவாய்ட் செஞ்சான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அம்மா அப்பா ஞாபகம் இங்க வீட்டுக்கு வந்ததும் அதிகமாயிடுச்சு. இப்படி சாப்பிடு விஜின்னு சொல்ல கூட ஆள் இல்ல. அபியோ பேசாமல் தங்கை மனதில் இருப்பதை கொட்டட்டும் என அமைதியா இருந்தான். நீயோ நான் எந்திரிக்க முன்னாடி போயிடுவ, இல்ல நான் முழிச்சிருக்கப்போ நீ தூங்கிட்டு இருப்ப. நைட்டும் ஒன்னு பார்க்க முடியாது. யாருக்கிட்டையாவது சாப்பாடு வாங்கி கொடுப்ப, இல்ல அதையும் மறந்துடுவ. என் நினைப்பு உனக்கு இல்லவே இல்ல என சொல்லாத சோகத்தை மொத்தமாக கொட்டினாள். அப்படி கிடையாதம்மோ, முதல்ல கொஞ்சம் பினான்சியலா ஸ்டேபிள் ஆகணும்னு உன்னை விட்டுட்டேன். வேலை கிடைச்ச பின்னாடி கூட என்னோட ஓட்டத்தை நிறுத்த முடியல. என் வேலை அப்படி. அண்ணா உன்னை மறப்பேனாடா? நேரம் இல்ல. நானும் நீ பெரிய பெண்ணாயிட்ட, உன்னை நீயே பாத்துப்பன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா அவன் தனது நிலையை விலக்கி, இனிமே அப்படி நடக்காதம்மோ, சரியா? அண்ணா உன்னை நல்லா பாத்துப்பேன். அம்மா அப்பா உன்னை என்ன நம்பி விட்டு போயிருக்காங்க. அந்த நம்பிக்கைய இனிமே நான் சரியா காப்பாத்துவேன் என உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். சாரிண்ணா, எனக்கு ஏதோ ஒரு கோபம், என் மேலேயே ஒரு கோபம். எதையுமே பிடிக்கல, அதான் அப்படி செஞ்சுட்டேன். இனிமே இப்படி செய்ய மாட்டேன் என்றவளை தட்டி கொடுத்தான். சாப்பிடுடா, இனிமே இதை மறந்துடு. இப்படி ஒரு பழக்கம் இருந்ததே உனக்கு ஞாபகம் இருக்க கூடாது, ஓகேவா? இப்ப சாப்பிட்டு தூங்கு என சொல்ல, நீயும் சாப்பிடுடா அபி என்றால் பாசமாக. தங்கையின் அன்பில் நெகிழ்ந்தவன் இனிமேல் இவளை தனியே விடக்கூடாது, முக்கியமாய் தனிமையில் விடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். அடுத்த நாள் அழகான விடியல் அபினவுக்காக காத்திருந்தது. அத்தியாயம் 4. அன்றைய விடியல் அழகாய் பூக்க காலையில் தனது பணிக்கு கிளம்பிய அபினவ் தங்கைக்காக காத்திருந்தான். ஹே அண்ணா, நீ இன்னும் கிளம்பலையாடா என அதிசயத்துள் அதிசயமாய் அவனை காலை வேளையில் கண்ட உற்சாகத்துள்ளோடு விஜி கேட்டாள். அம்மோ, நீ ரெடியா? உன்னை இன்னைக்கு நானே டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாண்டா அபி, நான் ஏதோ லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டேன். அது உன்னை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி ஃபார் தட். ஏதோ சில ஞாபகங்கள், அர்த்தமில்லாத கோபம், ஏக்கம், அதனால செஞ்ச அபத்தமான செயல், அவ்வளோதான். நீ எனக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்காத. என்னை நானே பாத்துக்கணும். நீ கிளம்பு. இன்னைக்கு உன்னால என்ன விட முடியும், நாளைக்கும் என் மனசு இதே எதிர்பார்க்கும். அப்படி நடக்கலன்னா தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் பஸ்ல போய்க்கிறேன் என விஜி கூற, அவள் தலையில் லேசாய் குட்டியவன், விஜி பேபி, இப்போதான் நான் சரியா நடந்துக்கிறேன். என்னதான் ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு புள்ளதானே. அது மாதிரி வேலை அது இருக்கதானே செய்யும். நம்ம தான் நேரம் ஒதுக்கிக்கணும். இப்பதான் அந்த ஞானோதயம் வந்திருக்கு எனக்கு. முடிஞ்ச அன்னைக்கு நான் அழைச்சிட்டு போறேன். முடியலன்னா என் மச்சான் பிரதீப் அழைச்சிட்டு போவான் என கிண்டலாக சொன்னான். ஹே, அவர் எதுக்கு? விஜி பதற, ஆஹா அவரா? நேத்து அவன் நல்லா அவனை வெளுத்து வாங்கிட்டு இப்ப பேச்ச பாரு. அபி, இத பத்தி பேச வேண்டாம், விடு என்றாள் விஜி. அபியும் இது அவர்களே பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என அப்படியே விட்டுவிட்டான். விஜயை சமாதானம் செய்து காலேஜில் விட்டு கமிஷனரிடமிருந்து அழைப்பு வந்த காரணத்தால் அங்கே சென்றான். கமிஷனரின் முன் சல்யூட் வைத்து நின்றவனை ஆழ பார்வை பார்த்த கமிஷனர், என்ன அபி, நேத்து மேல செம கோவத்துல இருந்திருப்ப போல என கேட்க, அபியோ முழித்தான்.
முதலில் அவர் மீது கோபம் இருந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் விஜி பிரச்சனையில் அதெல்லாம் பின்னுக்கு போய்விட அவனுக்கு கேஸின் நினைப்பே இல்லை. இப்போது அவர் இப்படி கேட்கவும் விழித்தான். பதில் சொல்லாமல் அவர் விடமாட்டார் என அறிந்து, கொஞ்சம் வருத்தம் சார். ஒரு வாரமா பிளான் செஞ்சு கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிடுச்சுன்னு கோபம். நீங்க மட்டும் பெர்மிஷன் கொடுத்திருந்தா நான் வேலையை முடிச்சிருப்பேன். ஐ அக்ரி வித் யூ அபி. ஆனா அந்த ஹோட்டல் முன்னாள் அமைச்சரோடது. சிட்டியோட அடையாளம்னு சொல்ற அளவுக்கு பழமையானது. அமைச்சரோட குடும்ப சொத்து. அதுல ஈஸியா எவிடன்ஸ் இல்லாம எப்படி சர்ச் வாரண்ட் தர முடியும் சொல்லுங்க? ஆண்டு ஒரு விஷயம் சொல்லவா? நமக்கு வந்த தகவலே தப்பு. அங்கே சில்வர் கடத்தல் நடக்கவே இல்ல என அவர் கூறவும் அதிர்வோடு அவரை பார்த்தான் அபினவ் பிரசாத். அவன் அறிந்த வரையில் கமிஷனர் மிகவும் நேர்மையானவர். ஆகையால் அவரின் கூற்றை நம்பாமல் இருக்க முடியவில்லை. அவனின் அதிர்ச்சியை சரியாக கணித்த கமிஷனர், தகவல் சரிதான், வந்த இடம்தான் தப்பு அபி. ஆக்சுவலி அது நார்கோட்டிக்ஸ்க்கு போக வேண்டிய இன்ஃபர்மேஷன். சில்வர் அப்படிங்கிறது ட்ரக்கை குறிக்கிற கோட்வேர்டு. அபின் ஹெராயின் அதோட கலரை குறிக்க, அந்த வெண்மையை குறிக்க பயன்படுத்துற வார்த்தை. அதுக்கும் வெள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுலதான் நம்ம தடுமாறிட்டோம். ஆண்டா இங்க ரொம்ப நாளா போதை மருந்து சப்ளை செஞ்சவன நார்கோட்டிக்ஸ் பியூரோவை சேர்ந்த ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க என விளக்கம் சொல்லவும் அங்கு அப்சரா ரிசப்ஷனிஸ்டாக வந்த நோக்கம் அபினவுக்கு புரிந்தது. அபியை நோக்கிய கமிஷனர், வெல் மிஸ்டர் அபினவ், ஒரு ஹாப்பியான நியூஸ். உங்களுக்கும் கவினுக்கும் இனி இங்க வேலை இல்ல. யூ ஆர் டிரான்ஸ்ஃபர் டு நார்கோட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. கவர்மெண்ட் ஆர்டர். நாளுக்கு நாள் போதை மருந்தோட பழக்கம் அதிகமாச்சுன்னு NIB-ல இருந்து நல்ல தகுதியான ஆபீசர்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களை அங்கே மாத்திருக்காங்க. அண்ட் ஐ நியூ மை பாய்ஸ். நீங்க எங்க போனாலும் உங்க வேலையை கரெக்டா செஞ்சிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ஆக்ஷன் என வாழ்த்தி அனுப்பினார். கமிஷனரிடமிருந்து புதிய பணிக்கான நியமன உத்தரவை வாங்கியவன் நார்கோட்டிக்ஸ் அலுவலகத்துக்கு உற்சாகமாய் சென்றான். காரணம், அவனது நெஞ்சம் கொண்ட நெஞ்சாத்தி அங்கேதான் வேலை செய்கிறாள். இருவருமே ஒரே நேரத்தில் IPS பாஸ் செய்திருந்தாலும் ஹோம் கேடரில் அவனுக்கு பணி நியமனம் ஆகாமல் நார்த் இந்தியாவில் போஸ்ட் ஆகியிருந்தான். அப்சராவோ இந்த 2 ஆண்டுகளாக நார்கோட்டிக்ஸில் தான் பணியில் உள்ளாள். ஆகையால் டிரான்ஸ்பர் கிடைத்து சென்னை வந்த பின்னும் அப்சராவை காணும் வாய்ப்புகள் அபினவுக்கு கிட்டாது போனது. இன்று அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். அங்குள்ள SPயை சந்தித்து தனது நியமன உத்தரவை காட்டியவன் அவரிடம் தன் பணி விபரங்களை சொல்ல DSP அப்சராவை அழைத்தவர் அவனுக்கு அவனின் அகமுகமானவளை அறிமுகம் செய்து வித்தார். அவளின் டீமில் இருவரையும் சேர்த்தார். கவினும் வந்துவிட இருவருக்கும் அவர்களுடைய பணியை விலக்கி சொல்லுமாறு அப்சராவுக்கு உத்தரவிட்டார். இருவரும் அப்சராவை பின்பற்றி அவளது அறைக்குள் செல்ல அங்கிருந்த பெயர் பலகையை பார்த்த அபினவின் கண்கள் மலர்ந்தன. அப்சரா அரவிந்தன் IPS DSP. அரவிந்தன் என்ற பெயரை பார்த்ததுமே அவனுக்கு நினைவில் ஆடியது அவனது அழகான ராட்சசியை கட்டி மேய்க்கும் அன்பான தந்தை முகம். அவளுக்கு அவள் தந்தை எவ்வளவு முதன்மையானவர் என்பது அபிக்கு தெரியும். தந்தைக்கும் மகளுக்குமான நெருக்கத்தையும் அவன் அறிவான். இப்படியாக அவன் சிரித்தபடியே நிற்க அப்சரா பாட்டிற்கு கேஸை பற்றி விரிவாக விளக்க கவின் அவனிடம், என்ன அபி இது? சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பாக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன். மேடம் சொல்றது கவனிங்க, இவங்க ரொம்ப டெரராம். என் ஃப்ரெண்டு சொன்னான் என அபியை உஷார்படுத்தினான். அங்க என்ன பேச்சு உங்களுக்கு என கணீர் குரலில் தன் மெர்க்குரி கண்கள் அபியை ஊடுருவும் வண்ணம் அப்சரா கேட்க அபியோ சீரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டு, மேடம் நீங்க ரொம்ப டெரராம், அதான் சொல்லிட்டு இருந்தான், மத்தபடி ஒன்னும் இல்ல என்று சொல்ல, அடப்பாவி எட்டப்பா என்பதாக ஒரு லுக்கை விட்டு கவின் முழித்தான். மிஸ்டர் கவின் சரியாதானே சொல்லிருக்கார். உங்களுக்கு என்ன பத்தி தெரியல அபி. நான் டெரர் தான். இப்ப நான் சொல்றது கவனிங்க என அசராமல் சொன்ன அப்சராவை அபிக்கு மேலும் பிடித்தது. அவனுக்கும் அவனது காதலியை காற்றாட கொஞ்ச நேரம் சைட் அடிக்க ஆசை. ஆனால் கடமை கொண்ட பெண் சிங்கமாய் அவனது காதலி இருக்கையில் அவனால் என்ன செய்ய முடியும்? அவள் கேஸை பற்றி பேச பேச அபிக்கு ஆச்சரியம். அப்சரா இப்படித்தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் முழு பற்றுதலோடு தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து செய்வாள். அவளது பற்றுதல்தான் அவளது தலை சிறந்த பண்பே. அந்த பண்புதான் அவனுக்கு பாதகமானதும் கூட. அபியோ மனத்தில், விட்டா இவ்வளே போத பொருள் தயாரிப்பா போல, அம்மனி அப்டேட்டா டீட்டெயில் சொல்றா என நினைத்தான். இந்த சீசன்ல கஞ்சா விளைச்சல் அதிகமா இருக்கும். அதனால அதை அழிக்க நம்ம டீம் ஒன்னு தேனிக்கு போயிருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கார்பரேட் சிட்டி. போதைப் பொருள் கடத்துற ஹப். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட தென்மேற்கு ஆசியாவின் பிறை வடிவம் கொண்ட நாடுகள் தங்க பிறை. தென்கிழக்கில் உள்ள தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் கம்போடியா உள்ளிட்ட நாடுகள் தான் தங்க முக்கோணம். இது ரெண்டையும் இணைக்கிற பாலமா இப்ப சென்னை மாறிடுச்சு. பாலியல் தொழிலும் போதைப் பொருளும் ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா மாறிட்டு வருது. இத ஊக்குவிக்கிறது மேல்தட்டு வர்க்கம். தங்கப்பிறை நாடுகள்ல தான் அபின் உற்பத்தி செய்யப்பட்டு தங்க முக்கோண நாடுகளுக்கு கடத்தப்படுது.
அங்கிருந்துதான் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்கெல்லாம் சப்ளை ஆகுது. இது இல்லாம உள்நாட்டு விற்பனை வேற. கொல்கத்தா, மும்பை மற்றும் டெல்லின்னு சென்னை தான் எல்லாத்தையும் இணைக்கிற இடம். இப்போ போதைப் பொருள் பயன்பாடு இளைஞர்கள் கிட்டையும் அதிகமாயிடுச்சு. அவங்கள மெல்ல மெல்ல தங்களோட வலையில விழ வச்சு லாபம் பாக்குறாங்க. சோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இதுல நிறைய பணக்காரங்களும் அரசியல்வாதிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதால நம்மால எந்த அளவுக்கு இதை வெற்றிகரமா செய்ய முடியும்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவு இளைய சமுதாயத்தை காப்பாத்தணும். தானா கொழுப்பெடுத்து தேடி போற பணக்காரங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா சில அப்பாவி பெண்கள், இளைஞர்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது. நேத்து என்னோட டீம் நடத்தின ஆபரேஷன்ல கூட சில சின்ன பசங்களை நாங்க பிடிச்சோம். அதான் வருத்தமான விஷயம். ஓ, அவங்கள என்ன செஞ்சீங்க அப்சரா? என்ன அபினவ் கேட்க, மைனர் வேற. சோ கவுன்சிலிங் கொடுத்து பேரண்ட்ஸ்ட சொல்லி அனுப்பிட்டோம் மிஸ்டர் அபினவ். சப்ளை செஞ்சவங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா மேடம்? என கவின் ஆர்வமாய் கேட்டான். ஹோட்டலில் பிடிப்பட்டவனை பற்றி அப்சரா சொல்ல, அவங்கள பிடிக்க ஏதாவது பிளான் இருக்கா மேடம்? என இம்முறை அப்சராவை சரியாக விழித்து கேட்டான் அபினவ். பிளான் போட்டு பிடிக்கிற அளவுக்கு இவங்களோட வலை அவ்வளவு சின்னதில்ல. பெரிய கடத்தல் மன்னனுக்கும் அடித்தட்டுல சப்ளை செய்யறவனுக்கும் இடையில 50 பேர் இருப்பான். அந்த டான் ஒரு அரசியல்வாதியா, சமூகத்துல அந்தஸ்துல உள்ள பிசினஸ்மேன் அப்படியா கூட இருக்கலாம். இப்ப பெண்களும் கடத்தல்ல ஈடுபடுறாங்க. சோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரிதான். ஆனா கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சில குறிப்பிட்ட இடங்கள்ல எங்களோட கண்காணிப்பு அதிகமாயிருக்கு. சோ கைஸ், கேஸ் பத்தி அவசியமான எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நம்மளோட அடுத்த டார்கெட் நடக்க போற கடத்தல தடுக்கிறது. ஆனா கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சில குறிப்பிட்ட இடங்கள்ல எங்களோட கண்காணிப்பு அதிகமாயிருக்கு. சோ கைஸ், கேஸ் பத்தி அவசியமான எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நம்மளோட அடுத்த டார்கெட் நடக்க போற கடத்தல தடுக்கிறது. மீதி எல்லாம் இந்த ஃபைல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று விட்டு போனாள் அப்சரா. அவள் சென்றதும் கேஸை பற்றி சிறிது நேரம் பேசிய கவினும் அபியும் அதன்பின் அப்சராவின் டீமில் இணைந்து அவள் சொன்ன வேலையை செய்தனர். மாலை ஆனதும் தங்கையை அழைக்க அபினவ் அவளது கல்லூரிக்கு போனான். அவனோடு பைக்கில் வரும்போது விஜி, ஆமடா அபி, நேத்து என்ன பலார்னு ஒரு பொண்ணு அடிச்சதே, அது யாரு? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச பின்னாடிதான் ஞாபகம் வருது. அவளுக்கு என்ன கோபம் என் மேல? உனக்கு தெரிஞ்சவ தானே? என்ன சரியாக கேட்க, ஆமோ, அவ பேர் அப்சரா. என்னோட எக்ஸ் லவர். ஒரு பிரச்சனையால பிரேக்கப் ஆயிடுச்சு. அம்மாக்கும் அப்பாக்கும் அவளை நல்லா தெரியும். நீ சின்ன பொண்ணுன்னு அப்போ உன்கிட்ட எதையும் நான் சொல்லல. உன்னையும் அவளுக்கு தெரியும். சோ அம்மாவோட வளர்ப்பா இப்படின்னு கோபத்துல அடிச்சிருப்பா. ஷீஸ் அ போலீஸ் ஆபீசர். நானும் உன்னை அடிச்ச கோபத்துல அடிச்சிட்டேன். ஏன்னா அபினவ் வருந்தினான். அட பாவி அண்ணா, அண்ணி அவங்க. அண்ணி முன்னால இமேஜ் டேமேஜ் ஆச்சே. ஹே, அண்ணி எல்லாம் இல்ல, நாங்க இப்போ பிரிஞ்சிட்டோம் என்றான் சுரத்தே இல்லாமல். ஹலோ அண்ணா, அவங்க மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு அண்ணியா வேணும். என்ன அடிக்க கூட ஆள் இல்ல நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அடிச்சாலும் அவங்களுக்கு என் மேல அக்கறை இருக்கு. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அவங்கதான் அண்ணின்னு. அவங்க உன்னோட எக்ஸா ஒய்யான்னு நான் சொல்றேன். ஏன் பிரிஞ்சிங்கன்னு நீ சொல்லு முதல்ல. என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்ல. வீட்டுக்கு போனதும் சொல்றேன் என்றவன் வீட்டை அடைந்ததும் அவனது நெஞ்சம் கொண்டவளின் நினைவுகளை தங்கையிடம் பகிர்ந்து கொண்டான். அத்தியாயம் 5. கங்க்ராட்ஸ் அப்சரா, இந்த தடவை நீதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் என பேராசிரியர் வாழ்த்த அதை பணிவோடு ஏற்றுக்கொண்டு தனது இருக்கையில் போய் அமர்ந்தாள் அப்சரா. வெரி குட் அபினவ், நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வர ட்ரை செய் என 2ஆம் இடம் பெற்ற அபினவை வாழ்த்தினர். அவரிடம் நன்றியை உதிர்த்துவிட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தவனை அவனது நண்பன் அசோக், டே மச்சான், போயும் ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் வர வச்சுட்டேடா. அவளை எப்படியாவது தோக்கடிச்சு நம்ம கேங் மானத்தை காப்பாத்துடா என்றான். ஆமாடா, ஓவரா செய்யற அந்த பென்சில், சீக்கிரமே அவ கூரை உடைக்கணும் என கொந்தளித்தான் ஹரிஷ் எனப்பட்டவன். என்னாச்சுடா மச்சான், அவ மேல கான்ல இருக்க? உன்ன என்ன செஞ்சாவ என அபி விசாரிக்க, என்ன செஞ்சாலா? செஞ்சுட்டா மச்சான், மொத்தமா செஞ்சுட்டா அவன என இன்னொரு நண்பன் கிஷோர் ராகம் இழுக்க, அபினவோ, என்னடாச்சு ஹரி, அவ உன்ன என்ன செஞ்சா என நண்பன் மேல் அக்கறையாக கேட்டான். டே மாப்ள, நம்ம சாரி ஹரி இருக்கான்ல, அவன் அந்த பென்சில் கூட சுத்துற ரப்பரை லவ் பண்றான். இவனும் டெய்லி அவ பின்னாடியே போறான். ஆனால் அந்த பென்சிலோட இசட் பிரிவு பாதுகாப்பை மீறி இவனால ஒன்னும் செய்ய முடியல. ஒரு 2 நாள் அந்த பென்சில் லீவ். அந்த கேப்ல இவன் கிடாவிட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் அந்த ரப்பரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்னு வையன். ஆனாலும் திடீர்னு இந்த பென்சில் வந்து குதிக்க நம்ம சொரியும், முறைக்காதடா, ஃப்ளோ போகுது. இந்த ஹரியும் அந்த ரப்பரை ஃபாலோ செய்ய பென்சில் கூப்பிட்டு கேட்க இவனும் நாங்க லவ் பண்றோம்னு சொல்லிட்டான். ஆனா அந்த ரப்பர் அவ ஃப்ரெண்டு கேட்ட உடனே பீதியில நான் லவ் பண்ணல, என் பின்னாடி வந்தான்னு சொல்லிட்டா. அதுக்கு பென்சில் என்ன சொல்லிச்சு தெரியுமாடா என அவன் கேள்வியோடு நிறுத்த, என்ன சொன்னா
என அபினவ் கேட்டான். இது பேரு லவ் இல்லையா, அட்ராக்ஷனா. சோ அவ ஃப்ரெண்டு லாவண்யாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதான். அதுக்கு நம்ம ஹரி நான் சின்சியரா இருக்கேன்னு சொல்ல, அவ சின்சியரா இருந்தா முதல்ல படிச்சு வேலைக்கு போய் அவ வீட்டுல பேசி கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொன்னாலாம். இவன் அதுக்குள்ள யாருக்காச்சும் அவளை கட்டி கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு கேட்க, அவ உன் லவ் உண்மைன்னா இவதான் உனக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா இப்போ பேசி அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, செட்டில் ஆயிட்டு கல்யாணம் செஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு இப்படி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் செய்யாதன்னு எரிஞ்சு விழுந்துட்டாலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா மச்சி என கிஷோர் கேட்க, அவ சொல்றது சரிதானேடா, காதலிக்கிறது கல்யாணம் செய்யதானே என்றான் அபினவ். டே நீ வேறடா, அதுக்கா இப்பவே போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச முடியுமா? இப்பவே போய் பேச முடியலனா செட்டில் ஆயிட்டு பேசுடா. உனக்கு அவதான் முடிவா இருந்தா என்ன செய்ய முடியும் சொல்லு. இப்படி இவர்கள் பேச பேராசிரியர் விடைத்தாள்களை கொடுத்து முடித்து வகுப்பு தொடங்கிவிட அமைதியாகினர். ஆனால் அபினவின் மனதை யோசனை குடைய தொடங்கியது. அந்த யோசனையின் விளைவாய் மாலை நேரத்தில் வகுப்புகள் முடிந்த பின் அப்சரா அவளது ஸ்கூட்டியை எடுக்கும்போது அவள் அருகில் வந்தான். அப்சரா, ஹரி உன் ஃப்ரெண்டு லாவண்யாவை லவ் பண்றான்னு சொன்னதுக்கு அவ அப்பா கிட்ட பேச சொன்னியாமே என்ன கேள்வியாய் புருவம் உயர்த்தவும், ஆமா சொன்ன என்றவள் சாவியை புகுத்தி ஸ்டார்ட் செய்ய போக, அப்சரா ஒரு நிமிஷம், நீ சொன்னது உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பொருந்துமா இல்ல உனக்குமா என கேட்க ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் பின்னர் இயல்பாய் அவனை பார்த்து எனக்கும்தான் என்றவள் எந்தவித ஆச்சரிய பாவமும் காட்டவில்லை. அவன் மறைமுகமாய் உணர்த்திய செய்தியை சாதுரியமாய் அவள் மறுத்துவிட்டு சென்றாள். அபினவும் அப்சராவை பின்தொடர்ந்து அவளது வீட்டிற்குள் வர அவள் எந்தவித எதிர்வினையும் காட்டாமல் வீட்டிற்குள் சென்று மறைந்தாள். அபி காலிங் பெல்லை அழுத்திவிட்டு நிற்க அரவிந்தன் வந்து கதவை திறந்தார். அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தினான். மகளுடன் பயில்பவன் என்றதுமே மகளை அவர் அழைக்கப் போக, அவனோ, இல்ல அங்கிள், உங்ககிட்ட பேச வந்த. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஆன்டி எப்படி இருக்காங்க என குசலம் விசாரிக்க, ஆன்டி அங்க இருக்காங்க என நிழற்படமாய் தொங்கிய அவரின் நிஜமானவளை காட்டினார். சாரி அங்கிள், எனக்கு தெரியாது என்றான் வருத்தமாய். இட்ஸ் ஓகே மேன். அவனை அமர சொல்லி காஃபி தந்து அவர் பேச சொல்ல, அங்கிள் ஐ லவ் அப்சரா என சொல்ல அவருக்கு புரை எறியது. இது அவளுக்கு தெரியுமா அபினவ்? இல்ல அங்கிள், அவகிட்ட நேரடியா சொல்லல. அப்சராவுக்கு பிடிக்காது, அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் என தங்களுக்குள் நடந்த சம்பாஷணையை சொன்னான். அதை கேட்ட அரவிந்தனுக்கு மகளை நினைத்து மனதில் பெருமிதமும் முகத்தில் புன்னகையும் தோன்றியது. சரிப்பா, உங்க வீட்டுல என்ன செய்யறாங்க? அப்பா பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அம்மா டீச்சர், தங்கை +1 படிக்கிறா. எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆம்பிஷன் என கனவு கண்ணில் மின்ன சொல்ல, ஐபிஎஸ் என அவர் இழுக்க, எஸ் அங்கிள், என் ஃப்ரெண்ட் பிரதீப்போட அப்பா மிலிட்ரி மேன். சோ அவர்கிட்ட பேசி பேசி எனக்கும் பிரதீப்புக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட். இப்போ அங்கிள் இல்ல, அவர் இருந்ததால அவங்க அம்மாக்காக அவன் மெடிசன் படிக்கிறான். எங்க வீட்டுல மிலிட்ரிலாம் வேண்டான்னு சொன்னதால ஐபிஎஸ். அப்போ இது மட்டும்தான் காரணமா என அவர் சந்தேகமா இழுக்க, அதை கவனித்தவன், வேற என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அங்கிள் என சரியாக ஊகித்து கேட்டான். அப்சராக்கும் ஐபிஎஸ் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா நானும் டிஎஸ்பியா இருந்து விஆர்எஸ் வாங்கினவன். அப்போட அம்மா அவளுக்கு 2 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. சோ அவளை பாக்குறதுக்காக நான் வேலையை விட்டு ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சேன். அம்மாவோட பாசம் கிடைக்காதவளுக்கு அப்பாவோட பாசமும் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். சோ அவளுக்காக ஐபிஎஸ் எழுத போறியோன்னு நினைச்சேன் அபினவ் ஏன் அவர் விளக்க, ஓ ஆக்சுவலி எனக்கு உங்க ஃபேமிலி பத்தி எதுவும் தெரியாது அங்கிள். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ல தெரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அவளோட கொள்கைகள் எனக்கு பிடிச்சது, தட்ஸ் இட். அவ மேல காதல்னு சொன்னா அது ரொம்ப அதிகப்படியான வார்த்தை தான். ஒரு அபிமானம் அவ மேல. அவ என் கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சோ உங்ககிட்ட பேச வந்த என நேர்மையாக பட்டென்று அவன் உள்ளத்தை உடைத்தான். அந்த நேர்மை அரவிந்தனுக்கு பிடித்து போனது. ஓகே அபி, இவ்ளோ டீசெண்டா வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல எனக்கும் சரி அப்புக்கும் சரி லவ்னு சொல்லி பின்னாடி சுத்தினா பிடிக்காது. மத்த வீட்டுல எப்படியோ, ஆனா இங்க அப்பு சொன்ன மாதிரிதான் உன்னோட விருப்பத்தை சொல்லிட்ட. நானும் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். அண்ட் மை டியர் யங் மேன், முதல்ல படிப்பு. சோ நல்லா படி, ஆல் தி பெஸ்ட். ஐபிஎஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் செய் என வாழ்த்தி அனுப்பினார். அவன் சென்ற பின் மகளிடம் அவனை பற்றி விசாரித்தவர், நீ என்னடா சொல்ற அப்போ, உனக்கு அபிய பிடிச்சிருக்கா? பிடிக்கும்னா சாதாரணமா பிடிக்கும்பா, அவ்வளோதான். ரொம்ப டீசென்ட், பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப நல்லவன். நாங்க போன வருஷம் சிம்போசியம் போனப்போ எங்க காலேஜ் போன ஒருத்த கிண்டல் செய்ய அவனை அடிச்சு 2 நாள் சஸ்பெண்ட் வரைக்கும் போச்சு. அப்புறம் அந்த பொண்ணு போய் உண்மையை சொன்னா.
அது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி அவன் வாயே திறக்கல. குட். மத்தபடி எனக்கு பெருசா அவனை தெரியாதுப்பா. இன்னைக்கு திடீர்னு வந்தான். உன் ஃப்ரெண்டுக்கு சொன்னதுதான் உனக்குமான்னா? ஆமான்னு சொன்னேன். ஆனா அவன் வருவான்னு எதிர்பார்க்கல. பிகாஸ் அவன் ஃப்ரெண்டு கிட்டயும் சொன்னேன். அவள் லாவண்யா வீட்டுக்கு போகல. இவன் திடீர்னு லவ்ன்னு சொல்வான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஆமா, அவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசின. என்ன சொன்னா? என் அப்சரா விழி விரித்து கேட்க எல்லாவற்றையும் சொன்னவர், எனக்கு பிடிச்சிருக்குடா. அவனோட காதலை விட அந்த நேர்மை. அவங்க குடும்பத்தை பத்தி என் ஃப்ரெண்டு சிவசு நல்லா விசாரிச்சுட்டான். சோ நோ ப்ராப்ளம். உனக்கு பிடிச்சா ஓகே சொல்லுடா. அப்பு அப்பாக்கு ஓகே. அப்பா என்ன சொல்வாரோன்னு கவலைப்படாத அப்புக்குட்டி. இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும்பா என மறைமுகமாக தன் சம்மதத்தை சொன்னவள் கண்ணடித்து, இவனை விட பெஸ்ட் சாய்ஸ் கிடைக்காதுப்பா, ரொம்ப ரொம்ப சமத்து பையன்பா என்று சொல்லிவிட்டு சென்றாள். மகளுக்கு நல்லவன் ஒருவனே மணாளனாக வரப்போவது குறித்து அந்த அன்புள்ள அப்பாவுக்கு அலாதி மகிழ்ச்சி. கல்லூரியில் மதிய இடைவெளி போது அப்சராவிடம் வந்த அபினவ், அங்கிள் என்ன சொன்னார் அப்சரா? என்ன பிடிக்குமா உனக்கு என ஆர்வமாய் கேட்க, அப்பாக்கு ஓகே என்றபடி அவள் வகுப்பறை நோக்கி நடந்தாள். ஹே, உனக்கு ஓகேவான்னு சொல்லு என இவன் அவளை தடுக்க, அவனை பார்த்து திரும்பியவள் தலையை சரித்து மெர்க்குரி நிற கண்கள் பளபளக்க, எனக்கு ஓகேங்கிறதால தான் அப்பா சொன்ன ஓகேவா உன்கிட்ட சொன்ன அபி. இல்லைன்னா அப்பா சொன்ன ஓகே ஓபி அடிச்சுட்டு போயிருக்கோம் என அவள் சிரித்து, சரியான டியூப் லைட்டா நீ? அப்சராவுக்கு வரவா ஷார்ப்பா இருக்க வேண்டாமா? நீ எப்படி ஐபிஎஸ் ஆவ என கலாய்த்தாள். பாருடி, உன்னை விட அதிக ரேங்க் எடுத்து காட்டுற என்று சவால் விட்டான் சந்தோஷமாய். 2-3 நாட்கள் கழித்து அப்சராவிடம் வந்த அபினவ், அப்போ வரியா, அப்படியே எங்காவது போயிட்டு வரலாம் என அழைக்க, நோ பி, நான் வீட்டுக்கு போகணும். நம்ம காலேஜ் முடிக்கணும், யூபிஎஸ்சி எழுதணும், பாஸ் ஆகணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வேண்டாம், நமக்கு வேண்டாம் என்றாள் அப்சரா. என்ன அப்போ நீ அங்கிள் கிட்ட நான் வந்து பேசவா? அவருக்கு தான் நம்ம விஷயம் தெரியும்ல. ஒரு ரவுண்டாவது வா. லவ்வர்ஸா சுத்தணும்னு ஒரு ஆசை. படிப்போம், பாஸ் ஆவோம். ஒரே ஒரு தடவை சுத்திட்டு வருவோம் என கெஞ்சினான். நோ மீன்ஸ் நோ தான் அபி. இது அப்பாவுக்கு தெரியாதுங்கிறது காரணம் இல்ல. அவர்கிட்ட நானே சொன்னா கூட அவர் அலோவ் பண்ணுவார். ஆனா இதை நானே விரும்பல அபி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கோ? உன்னை நான் என்ன டார்ச்சர் செஞ்சேன்? யார்கிட்டயும் நான் உன்னை விரும்புறத சொல்லவே இல்லை. உன்னை காலேஜில் ஏதாவது டிஸ்டர்ப் செய்யறனா? நீ சொன்ன மாதிரி உன் அப்பா கிட்ட தானே வந்து பேசின ஏன் அவன் கோபம் கொண்டான். அவனது கோபம் உணர்ந்தவள் அவன் கையை பற்றி, அபி, இதோ நம்ம கல்யாணமாகி ஜோடியா போனா அது வேற. இப்ப இந்த விஷயம் உன் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஊருலகத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா என்னை வளர்த்த எங்க அப்பாவுக்கு என்னால ஒரு கெட்ட பெயர் வாங்கி தரக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்கேன்டா. அம்மா இல்லாம அப்பா வளர்த்த பொண்ணு அது அப்படி சுத்துறான்னு யாரும் சொல்லிடக்கூடாது ஏன்னா அவள் நிலையை சொல்ல அவன் முகம் தெளியவில்லை. என்னடா அபி, கோபமா? எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குடா. அதெல்லாம் தாண்டி அப்பாவோட மரியாதை ரொம்ப முக்கியம். ஓல்டு ஃபேஷன், பூமர், என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. எனக்கு யாரோட ஒப்பீனியன் பத்தியும் கவலை இல்ல. பட் அப்பாவை என்ன வச்சு யாரும் சொல்லிடக்கூடாது. அட்லீஸ்ட் யூபிஎஸ்சி பாஸ் பண்ற வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் ஏன்னா அவள் முடிந்தவரை தன் நிலையை விளக்க அதை அபியும் உணர்ந்து புரிந்து கொண்டான். முதலில் சோர்ந்து போயிருந்தவனுக்கு அவளின் வார்த்தைகளில் புன்னகை அரும்பியது. இதனால்தான் உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நாளுக்கு நாள் உன் மேல லவ் அதிகமாகுது. வழக்கமா பசங்க தான் இம்ப்ரெஸ் செய்ய ஏதாவது செய்வாங்க. எங்கன்னா உன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகுற. அண்ட் ஐ லைக் தட் டூ. இம்ப்ரெஸ் செய்யறத விட இம்ப்ரெஸ் ஆகுறது நல்லா இருக்கு என்றான் உளமாற. இப்படியாக நாட்கள் நல்லவிதமாக இதமான காதல் பார்வையோடு கனிவான பேச்சுகளோடும் செல்ல, திடீரென ரான்சம்வேர் வைரஸால் ஸ்தம்பித்த கணினி உலகம் போல் திருமணத்துக்காக ஊருக்கு சென்றிருந்த அபியின் பெற்றோர் இருவரும் காலமானார்கள். அந்த எதிர்பாராத எதிர்கொள்ளவியலாத அதிர்ச்சியை அபினவால் ஜீரணிக்க முடியவில்லை. முற்றிலுமாக நிலை குலைந்து போனான். அதன்பின் எல்லாமே தலை கீழாயிற்று. அத்தியாயம் 6. பெற்றோருடன் ஊருக்கு சென்று உயிர் பிழைத்த விஜயை படிப்பு காரணமாய் ஹாஸ்டலில் சேர்த்தான். பெற்றோர் இறந்த செய்தியை கேட்டவனுக்கே அத்தனை வலி என்றால் அவர்கள் உயிர் போவதை நேரில் கண்ட 15 வயது சிறுமியான விஜிக்கு எத்தனை தூரம் வலித்திருக்கும். முதலில் கடைக்குட்டியாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவளுக்கு அந்த அதிர்வை தாங்கும் மனோபலம் இல்லாமல் போனது. அதுவே பின்னர் அவள் தவறிப்போக காரணமாய் அமைந்தது. அபினவுக்கு அந்த நாட்களில் மனதளவில் தைரியம் அளித்தது அப்சராதான். இப்படியாக ஒரு 4 மாதங்களோட அபிக்கும் அப்சராவுக்கும் தேர்வு முடிந்தது. கல்லூரி படிப்பும் நிறைவுற்றது.
அபியை காண வந்த அப்சரா அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்க என அபி விசாரிக்க, அது ஒரு விஷயம் சொல்லுவேன், யோசிச்சு நல்ல முடிவா சொல்லணும், சரியா அபி? சொல்லப்போ. அது பாட்டிக்கு ரொம்ப முடியலடா என சொல்லும் போதே கண்கள் கலங்கி விட்டன. அவளை தந்தைக்கு பின் தாங்கியது அவளது பாட்டிதான். பேத்தியை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தவர் அவர். என்னடா, அழாத, என்னாச்சு என அவனும் பதறிப்போய் கேட்க, கண்களை துடைத்து கொண்டவள், ஒன்னும் இல்ல, பட் டாக்டர் ரொம்ப நாள் தாங்காதுன்னு சொல்லிட்டார். சாகும் முன்னாடி என்னோட கல்யாணத்தை பார்க்க ரொம்ப பிரியப்படுறாங்கடா. அப்பாவுக்கும் பாட்டி ஆசையை நிறைவேற்றணும்னு தான் தோணுது என்றாள். அதனால? அவன் கூர்மையோடு அவளை கேள்வி கேட்க, ஹே, நீதான் மாப்பிள்ள, ஏண்டா அப்படி முறைக்கிற? சோ நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாமா? வாட்? அறிவுன்னு ஒன்னு இருக்கா? இல்ல அடகு வச்சிட்டியாடி? லூசா நீ? 21 வயசுல அவனாவது கல்யாணம் செஞ்சுப்பானா? உனக்கே அது லூசுத்தனமா இல்ல? ஏன கத்த, டேய், அறிவாலையா யோசிச்சா அது முட்டாள்தனம்தான். ஆனா என் பாட்டி மேல அன்புள்ள ஒருத்தியா யோசிச்சா எனக்கு அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு தான் தோணுது. என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்கடா, அம்மா போல அவங்க. இப்ப எனக்கு கல்யாணம்னு ஒன்னு ஆச்சுன்னா அவங்க நிம்மதியா போய் சேருவாங்க. அபி, புரியுதா உனக்கு? எனக்கு புரியுது, உனக்கு தான் ஒன்னும் புரியல அப்சரா. மேரேஜ் இஸ் அ கமிட்மெண்ட். இன்னும் நான் IPS எழுதணும், ஜாப்ல சேரணும், விஜய படிக்க வைக்கணும், அவளுக்கு கல்யாணம் செய்யணும். இதெல்லாம் யோசிக்காம நீ சும்மா ஓ நிலைமையை மட்டும் யோசிக்கிற என கடுகடுத்தான். அபி, காதலிச்சா கல்யாணம் செய்யணும்னு தெரிஞ்சுதானே காதலிச்ச. கல்யாணங்கிறது கமிட்மெண்ட்னு எனக்கு தெரியும். பாட்டியோட ஆசைக்காக சிம்பிளா நீ என் கழுத்துல தாலி கட்டு, அப்புறம் நீ செட்டில் ஆன பின்னாடி நம்ம சேர்ந்து வாழலாம். நான் உன்னை தொந்தரவே செய்ய மாட்டேன்டா, ஐ ப்ராமிஸ். வாய மூடு அப்போ, உளறதுக்கு அளவில்லாம போச்சு உனக்கு. அதெல்லாம் சரியா வராது. அபி, இப்ப உடனே யோசிச்சா உனக்கு அப்படிதான் தோணும். கொஞ்சம் பொறுமையா யோசிடா. ஆனா ரொம்ப டைம் இல்ல, என் பாட்டிக்காக, எனக்காகடா என சொல்லிவிட்டு சென்றாள். மறுநாள் அபியை பார்க்க வந்த அரவிந்தன் முகமெல்லாம் வாடி காணப்பட்டார். தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்ற அவர் மனம் விளைந்தது. இதனால் வரை அவர்தான் தன் மகளை பூ போல தாங்கினார். அவரை 2வது திருமணம் செய்து கொள்ள சொன்னபோது கூட அப்சராவுக்காக மறுத்துவிட்டார். அதுவே சில காலம் தாயின் மனதை அரித்தது. இப்போது அவர் சீராட்டி வளர்த்த செல்ல பேத்திக்கு ஒரு நல்வாழ்வு அமைந்தால் அந்த முதியவரின் ஆத்மா நிம்மதியாக இறைவனடி சேரும். அதனால் அரவிந்தனும் அபினவிடம் பேச, அவனும் அப்சராவிடம் சொன்ன அதே காரணங்களை அவரிடமும் சொல்ல, அவரோ அவரின் தாயின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு, அபி, நீ கவலையப்படாத. உன்னோட படிப்பு, விஜய் படிப்பு, கல்யாணம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் அம்மாவுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அபி, ப்ளீஸ்பா, அவங்க கடைசி ஆசாதான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று சொல்லி பார்த்தார். அவருக்குமே இந்த சின்ன வயதில் மகளுக்கு திருமணம் செய்ய துளியும் விருப்பமில்லை. அவர் அம்மா வாய்விட்டே கேட்டுவிட்டார். மகனது நிறைந்த வாழ்க்கையை பார்க்காதவர் தன் பேத்தியை அப்படி பார்க்க ஆசை கொண்டார். அப்சராவும் அபியும் காதலிக்காவிட்டாலும் கூட அரவிந்தன் யோசித்திருப்பார். அபிக்கும் பெற்றோர் இல்லை, அவனுக்குமே இது ஆறுதலாக இருக்கும் என்ற எண்ணம். என்ன புரிஞ்சுக்க சொல்றீங்க அங்கிள்? உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம்னா எனக்கும் என் ஃபேமிலி முக்கியம். எனக்கும் என் தங்கைக்கும் செய்ய நீங்க யாரு? நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்க பொண்ணை முடிஞ்சா வெயிட் பண்ண சொல்லுங்க, இல்ல உங்க இஷ்டப்படி என்ன வேணுமோ செய்யுங்க. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. என்ன அப்படி அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து தொந்தரவு செய்யாதீங்க, போங்க என கையெடுத்து கும்பிட, அபி என அவர் பேச வர, ப்ளீஸ் அவுட் என்றான். அபினவுக்கு மனம் தாங்கவில்லை. இவர் யாரு என்னையும் என் தங்கையும் படிக்க வைக்க? அப்படி நான் என்ன குறைஞ்சு போனேன்? அபினவுக்கு பெற்றோரின் திடீர் மறைவு பல பொறுப்புகளை அவன் தலையில் சுமத்தியது. அதற்கு முன்னும் அவன் பொறுப்பற்றவன் இல்லை. குருவி தலையில் பனங்காய் வைத்தது போல் ஆனது அவன் நிலை. அவனுக்கு பெற்றோர் இருந்தவரை படிப்பது மட்டும்தான் வேலை. ஆனால் இப்போதோ பரீட்சை முடிந்த பின் UPSC தேர்வுக்கு எங்கே போய் ட்ரெயினிங் பெறுவது, பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலாமா என யோசனைகள் ஓடின. தாயின் நகைகளை எடுக்க மனம் வரவில்லை. தங்கையின் திருமணம் மட்டுமின்றி தாயின் நினைவை சுமக்கும் நகைகளை அடகு வைக்கவும் மனம் விரும்பவில்லை. அவன் தந்தை இருந்த வரையில் யாரிடமும் அவர் கடன் வாங்கியது இல்லை. அவனுக்கும் அந்த எண்ணம் இல்லை. பேங்கில் இருக்கும் சேமிப்பை எடுப்பது ஒன்றுதான் ஒரே வழி என்று முடிவு செய்தான். ஆனால் ஒரே அட்டம்ப்டில் டெஸ்டை கிளியர் செய்ய வேண்டும். அதற்கு தீவிரமாய் உழைக்க வேண்டும். விஜயை அப்பா அம்மா இருந்தால் எப்படி வளர்த்திருப்பார்களோ அப்படி வளர்க்க வேண்டும் என பலவித மனக்குழப்பத்தில் இருந்தான். இதில் அப்சரா வேறு திருமணம் அது இது என்று சொல்ல அவன் அந்த கோபத்தை அரவிந்தனிடமும் காட்டிவிட்டான். அவர் அவனை படிக்க வைக்கிறேன் என்று சொன்னது அவனது சுயமரியாதையை சீண்டி பார்த்தது. அவனது யாருமற்ற நிலையை எண்ணி விரக்தியானவனுக்கு அதை வெளிக்காட்ட வேறு வழியின்றி அவரிடம் தன் ஆத்திரத்தை கொட்டினான்.
நடந்தவற்றை மகளிடம் அப்படியே சொல்லாது அவன் ஒத்துக்கலடா என்று மட்டும் சொன்னார். அவரின் சோர்ந்த தோற்றம் கண்டு அப்சரா வாடி போனாள். அவளுக்காகத்தான் அவர் அபினவிடம் பேச சென்றதே. உறவுகள், அவளது அத்தை எல்லாரும் சேர்ந்து சொந்தத்தில் நல்ல மாப்பிள்ளைகளை வரிசையாய் நிறுத்த மகளுக்கு பிடித்த அபினவையே முடிக்க எண்ணினார். ஆனால் அவன் பிடிகொடுக்காது பேசியது அவருக்கு வருத்தமாயிருந்தது. மீண்டும் அடுத்த நாள் அப்சரா அபியை தேடிப்போய் அவனை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க முயல. பிளீஸ் அபி, பாட்டிய பார்த்தா அழுகையா வருதுடா. எப்போ கல்யாணம்னே கேக்குறாங்கடா. அப்பா அத்தை முகத்தையெல்லாம் பார்க்க முடியல. என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருடா. எனக்காகடா. அதான் அப்பா எல்லாம் செய்வார்லடா. நீ ஆசைப்பட்ட ஐபிஎஸ் எழுது, எல்லாம் அப்பா பார்த்துப்பார். ஏன்னா அவனை தேற்ற நினைத்து சொன்னதையெல்லாம் அவனை தோற்றவனாக காட்டியதை அவள் உணரவில்லை. அந்த சீற்றம் அபியின் பேச்சில் நன்றாய் வெளிப்பட்டது. உன்னை பத்தியே யோசிக்கிற, என்னோட இடத்துல இருந்து யோசிய நீ. அந்தாள் யாரடி எனக்கு செய்ய? நான் கேட்டேன் அவர்கிட்ட. என்ன எங்க அப்பா ஒன்னும் அம்போன்னு விட்டு போகல, சரியா? அப்படி உன் பாட்டியோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னா நீ யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கோ. ஐ டோன்ட் கேர் என்றான். ஷட் அப் அபி. உன் வாயில எப்போ இன்னொருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு வார்த்தை வந்துச்சோ, ஐ டோன்ட் வாண்ட் யூ. நான் என்ன கல்யாணத்துக்கு அலையிற நினைச்சியா? உன்னை நேசிச்சதுக்கு என்ன நீ பெருமைப்பட வச்சுட்ட. என் அப்பா உனக்கு அந்த ஆளா போயிட்டாருல. ஒரு உயிரோட கடைசி ஆசையை நிறைவேற்ற கேட்ட ஒரு உதவியை நீ கொச்சப்படுத்திட்ட. இனிமே நீ என் லைஃப்ல இல்லடா. குட் பை என்றவள் விறுவிறுவென அவனை விட்டு விலகி போனாள். அந்த வயதின் வேகம், வாழ்க்கை, அபினவை எழவிடாமல் அடித்த கோபம் எல்லாம் அப்சராவிடம் கொட்ட வைத்தது. யாரிடமும் சொல்லாத அவனது பயங்கள் எல்லாம் அவனை தினமும் தின்று தீர்க்க எங்கே காட்ட வேண்டும் என்று தெரியாமல் அப்சராவிடம் காட்டினான். முதலில் யுபிஎஸ்சி பாஸ் செய்ய வேண்டும், ஊர் சுற்றக்கூடாது, அப்பாவிற்கு பிடிக்காது என்பாள். இப்போது திருமணம் செய்தால் அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா என்ற கடுப்பு அபிக்கு. அண்ணனின் கடந்த காலம் அறிந்த விஜி, ஏண்டா அபி இப்படி செஞ்ச? பாவம்ல. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல என்னால வேற யோசிக்க முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருந்தேன் என்றான் சோகமாக. அப்புறமா அவங்கள பார்க்கவே இல்லையா? அவ பாட்டி அந்த வாரத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு போனேன், இவ பேசல. அதுக்கப்புறம் நான் ட்ரைனிங்ல பார்த்தேன், அவ கண்டுக்கல. அவ போஸ்டிங் கிடைச்சு நார்கோடிக்ஸ்ல சென்னை வந்துட்டா. நான் ஹைதராபாத்ல தான் இருந்தேன். இப்பதான் இங்க வந்த பின்னாடி பார்த்தேன். அவங்கள உனக்கு இப்பவும் பிடிக்கும் தானே? அம்மா மேல பிராமிஸா சொல்லு என்ன விஜி கேட்க. பிடிக்குண்டா, இப்போ ரொம்ப மனசு ஏங்குது அவளுக்காக என்றான் ஏக்கமாய். அப்ப பேசு. ஐயோ, நீ வேறடா. முன்னாடியாவது மொறப்பா. இப்ப லைசன்ஸோட கன் வச்சிருக்கா, சுட்டு தள்ளிடுவா என விளையாட்டாய் சொன்னவன், கொஞ்ச நாள் போகட்டும்டா. அப்போ அந்த வயசுல லவ் ஹேண்டில் பண்ற மெச்சூரிட்டி இல்ல. அவளோட எண்ணம் சுயநலமா தெரிஞ்சது. இதே நம்ம அம்மா அப்பா சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது ஆசைப்பட்டா நம்ம எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றிருப்போம்ல. அப்போ அது புரியல. ஆனா அங்கிள நான் ரொம்ப கோவமா பேசினது தப்பு. முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றான் மனதார உணர்ந்து. அடுத்த நாள் சொன்னபடி அரவிந்தனிடம் மன்னிப்பும் கேட்டான். அன்று காலை முதலே அபினவ் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்பட்டான். மனம் மகிழ்ச்சியில் தழும்பியது. நேற்று அண்ணனும் தங்கையும் மனம் விட்டு பேசிய பின் ஒரு 6 மணியளவில் பிரதீப் அவன் அம்மாவோடு விஜயை பெண் கேட்டு வந்திருந்தான். அபினவ் வாயடைத்து போனான். அவன் முற்றிலும் இதை எதிர்பார்க்கவில்லை. பிரதீப்பின் தாய் சரஸ்வதி, என்னடா அபி அப்படி பாக்குற? என் மருமகளை எங்க வீட்டுக்கு எப்ப அனுப்ப போறேன்னு கேட்க வந்தேன். அவளை நீ கவனிக்கிறதே இல்லையாமே, அழ வைக்கிறியாமே. உன் நண்பன் ஒரே புகார் தான். உன் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது சொல்லுங்க போலீஸ்கார் என கேட்க, விஜியோ அண்ணன் ஏதோ செய்யல ஆண்டி என அவர் சொல்ல வர அதற்குள் பிரதீப் கண்ணை காட்டி தடுத்து விட்டான். அவளும் அமைதியாய் இருந்தாள். அதுக்கு என்ன ஆண்டி, தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா இப்போதைக்கு அவ படிப்பு முடிக்கட்டும் என அபி சொல்ல, இல்லடா அபி, நீயும் டியூட்டிக்கு போயிடுற. இவளும் பாவம் 4 வருஷமா ஹாஸ்டல்ல இருந்தா. உன் வேலை விஷயமா நீயும் ராத்திரி பகல்னு பார்க்காம வேலைக்கு போகணும். பொம்பளை பிள்ளை தனியா இருக்க வேண்டாம். உன் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு அலையிறான், நானும் தனியா இருக்கேன். அதான் துணைக்கு விஜிமாவையும் கூப்பிட்டு போகலாம்னு. அவ அங்கே வந்து படிக்கட்டும் அபி. அப்படி ஒன்னும் அவ படிப்பு கெடாதடா. அங்க வந்தா அவளை நானே பார்த்துப்பேன். என்ன சொல்ற நீ என்றார். நிச்சயம் சரஸ்வதி விஜயை நன்றாக பார்த்து கொள்வார் என்று தெரியும். அவரை சிறு வயதிலிருந்து பார்ப்பவனாயிற்றே. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் அவர் சொல்வதில் இருந்த நியாயத்தை உணர்ந்து சம்மதம் சொல்ல, பிரதீப் எழுந்து வந்து அபியை கட்டி பிடித்து முத்தமிட்டு, டே மச்சான், தேங்க்ஸ்டா என சொல்ல, பாத்தியா அபி இவனுக்கு எவ்வளவு அவசரம்னு? அதுக்காவது இன்னும் 2-3 மாசத்திலேயே கல்யாணம் செஞ்சிடணும் என்றார் சரஸ்வதி. டே
என்னடா இப்படி என்ன கட்டிப்பிடிக்கிற? உன் ஆளு ரூம்ல இருக்கா என அபி கன்னத்தை துடைக்க, அம்மா போய் பேசவா என்ன பெர்மிஷன் கேட்க, நடிக்காதடா வழியுது என அபியும் சரஸ்வதியும் கிண்டல் அடிக்க சிரித்துக்கொண்டே விஜயின் அறைக்குள் சென்றான். அறையின் உள்ளே சென்றதும் அவனிடம் விஜி, என்ன திடீர்னு இதெல்லாம் என வினவ, பின்ன இன்னும் லேட்டானா நான் ஒரு மொடா குடிகாரியத்தானே கல்யாணம் செய்யணும், அதான் என அவளை கேலி செய்ய அதை தாங்க முடியாமல் அவள் கன்னங்கள் கண்ணீரால் நனைந்தன. உடனே அவளை அணைத்து அவளது கன்னம் துடைத்தவன், ஹே பேபி, என்னடா நீ? நான் சும்மா லுள்ளைக்கு சொன்னேன்டா. அந்த போலீஸ்காரன் டியூட்டின்னு என்னோட பியூட்டியை ஒழுங்கா கவனிக்க மாட்டான். என் செல்ல குட்டி தனியா இருப்பாளே, அதான் சீக்கிரமா அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு வந்த. ஓகேவா என அவன் சமாதானம் செய்ய, வேண்டாம், நீங்க போய் சொல்றீங்க, நம் பேட் கேர்ள், உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே என அவள் அழ, ஐயோ செல்லக்குட்டி, நானும் பேட் பாய் தான் என்றவனை நம்பாத பார்வை பார்த்தாள். ஐ லவ் யூ விஜிமா என்றவள் நெற்றியில் இதழ் பதிக்க அதில் அதிர்ந்து போனவள் அவனை விழிகள் கலங்க பார்த்தாள். இனிமே அதை பத்தி பேசக்கூடாது. நீ படிக்கணும், டாக்டர் ஆகணும். அப்படியே அந்த டாக்டருக்கு ஒரு டாக்டரை பெத்து கொடுக்கணும், சரியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜி. சின்ன பிள்ளை மனசை கெடுக்க கூடாதுன்னு விலகி போனேன். அது உன்னை ஹர்ட் பண்ணிடுச்சு என மன்னிப்பு கோர, ஒரு வாரத்துல எனக்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சோ என விஜி கேட்டாள். பிரதீப் சிரித்தவன், அம்மாவும் தனியா கஷ்டப்படுறாங்க, நீயும் தனியா இருக்க. அபி உனக்கு கல்யாணம் ஆகிற வர அவனை பத்தி யோசிக்க மாட்டான். எல்லாம் யோசிச்சுதான் விஜி இந்த முடிவு என்றவனை இன்னும் இன்னும் பிடித்தது. அதன்பின் சிறிது நேரம் அபியை பற்றியும் அப்சரா பற்றியும் பேச்சு வர சரஸ்வதி அபியிடம் போகும் முன் அவன் தலையை வருடி, நீ வேற அவ வேற இல்ல. எப்போ அப்சரா வீட்ல போய் பேசணும்னு சொல்லு, நான் வாரேன். ஆனா இப்படியே இருக்கக்கூடாது. சீக்கிரம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய பாரு என்றபடி சென்றார். சரஸ்வதி அபினவின் பெற்றோர் தவறிய பின் இன்னும் நெருக்கமாய் பழகினார். அதனால் அவருக்கு அபி அப்சரா பிரிவு பற்றி தெரியும். அவனும் அவரின் கூற்றுக்கு செவிசாய்த்தான். அவரிடம் சொன்னது போல் காலையில் விஜயை காலேஜில் விட்ட பின் அப்சராவின் வீட்டிற்கு போனான். அத்தியாயம் 7. அவனிடம் அம்பிகா யார் எவர் என விசாரிக்க அரவிந்தன் வந்து, ஹே அபினவ், வா வா, எப்படி இருக்க என உற்சாகமாய் வரவேற்றார். அம்பிகா அத்தைக்கு அபினவே தெரியாது. தாயாரின் மறைவுக்கு பின் தம்பியோடு வந்திருக்கிறார். அவரின் மகன் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருக்கு நம் நாட்டை விட்டு போக மனமில்லாததால் உடன் பிறந்தவனோடே தங்கிவிட்டார். என்னக்கா பாத்துட்டு நிக்கிற? முதல்ல போய் குடிக்க எடுத்துட்டு வா என சொன்ன அரவிந்தன், ஹே என்ன நிக்கிற அபி, சிட் டவுன் அண்ட் கங்க்ராட்ஸ். சொன்னபடியே IPS பாஸ் பண்ணிட்ட, அதுவும் நல்ல ரேங்க்ல என வாழ்த்த, சடார் என்று அவர் கையை பிடித்தான். அவர் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்வதென தெரியாதவர், நல்லாரு அபி என வாழ்த்தி அவனது கையை ஆறுதலாக பிடித்து கொண்டார். பல வருடங்கள் கழித்து ஒரு ஆறுதலான பிடிப்பு. அவன் அப்பாவின் நினைவு அதிகமாக அபினவை தாக்கியது. கண்கள் கலங்கி போயின. அவரின் கையை பிடித்து கொண்டு, ஐ எம் ரியலி சாரி அங்கிள், வெரி வெரி சாரி. என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள். அப்போ என்னை மன்னிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்னை மன்னிக்கணும் அங்கிள், ப்ளீஸ். அன்னைக்கு ஏதோ என சொல்லிக்கொண்டே போனவனை தடுத்து நிறுத்தியவர், முதல்ல உட்கார் அபி, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிற என்று தட்டி கொடுத்தவர் அவனை பேச சொல்ல அதற்குள் அம்பிகா ஜூஸ் போட்டுக்கொண்டு வந்தார். அதை குடிக்க சொன்னதும் குடித்தவன் பேசத் தொடங்கினான். அன்றைய அவனது சூழ்நிலை, கோபம், ஏக்கம் மற்றும் குழப்பம் எல்லாவற்றையும் அவரிடம் விளக்கி சொன்னான். அபி, அன்னைக்கே உன் சிச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சது. நீ இப்படி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உன்னை அப்போ விட இப்ப ரொம்ப பிடிக்குது. அதுவும் உன்னோட சுயமரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு உன் மேல கொஞ்சம் வருத்தம்தான் அபி, அது அம்மாவோட ஆசைக்காக. ஆனா கோபமெல்லாம் நிஜமா இல்ல. இப்ப யோசிக்கும்போது அந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அதுவே தப்பா இருக்கும் என்றவரிடம் மனம் தெளிவுற, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டேன். இப்போ ஐ ஃபீல் ரிலாக்ஸ்டு என்றவனை பார்த்து சிநேகமாய் புன்னகைத்தார். அவன் அமைதியாக இருக்கவும், விஜி இப்போ நல்லா இருக்காளா என்றதும் அவரிடம் விஜிக்கும் பிரதீப்புக்கும் கல்யாணம் செய்யவிருப்பதை சொல்ல அரவிந்தனுக்கு மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் தயங்கிய பின், இப்போவும் உங்களால என்ன உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்க முடியுமா என கேட்க, எனக்கு சம்மதம். ஆனா அப்சராதான் இதுக்கான பதில சொல்லணும். அவ எஸ் சொன்னா எனக்கும் எஸ், இல்லனா நோ தான். எனக்கு அவ சந்தோஷம்தான் முக்கியம். அன்னைக்கு சூழ்நிலைகள் சரியா அமையல. ஆனா ஜஸ்ட் லைக் தட் லவ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்றது ரொம்ப தப்பு என்றார் கொஞ்சம் அதட்டலாய்.
சாரி அங்கிள், அதுல அவ தப்பு இல்ல, என் மேலதான். நான் தான் அவனை மேரேஜுக்கு ஃபோர்ஸ் செய்யவும் கோபத்துல யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அது அவளை காயப்படுத்திருச்சு. புரியுது அபி. ஆனா இந்த 5 வருஷமா அவ யாரையும் கல்யாணம் செய்ய ஒத்துக்கல. எனக்கு தெரிஞ்சு she is still in love with you. Try your luck, man. என வாழ்த்தி அனுப்பினார். அத்தியாயம் 8. அவரிடமிருந்து விடை பெற்று வந்த அபிக்கு மனம் நிறைவை அடைந்தது. அரவிந்தன் யார் பக்கமும் சாயாமல் அவனுக்காகவும் பேசியது ஆறுதலா இருந்தது. அவனது பெற்றோர் எல்லா உலகில் அவனுக்காக யோசிக்க சரஸ்வதி அம்மா, அரவிந்தன் எல்லாம் இருக்கிறார்களே. அவனின் நலம் நாடும் நல்ல உள்ளங்கள் உலகில் இருப்பது உள்ளத்துக்கு உவகையை தந்தது. நம்மை சுற்றி நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்ற நினைவு எத்தனை சுகமானது. தனது ஈகோவை எல்லாம் தூர எறிந்துவிட்டு அப்சரா என்னதான் கோபப்பட்டாலும் அவளிடம் மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தான். இந்த 5 வருடங்களில், அதுவும் குறிப்பாய் அவன் சொன்னது போல் அவளை விட அதிக ரேங்க் எடுத்து பாஸ் செய்த போதும் அவனால் முழுமையாக மகிழ முடியவில்லை. இலக்கை அடைந்த நிம்மதி இருக்கத்தான் செய்தது. ஆனால் பூரிப்பு, உற்சாகம் எதுவும் இல்லை. அவனது நெஞ்சம் அதில் தஞ்சம் கொண்டவளை தேடியது. இப்படியே நினைத்து கொண்டே அவன் அலுவலகம் அடைய அங்கோ அப்சரா அவளது டீமை சேர்ந்தவர்களிடம் காய்ந்து கொண்டிருந்தாள். இவன் லேட்டாக அந்த அறைக்குள் நுழைய அவனை தீப்பார்வை பார்த்தவள், இப்படி லேட்டா வந்தா குற்றவாளி நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவான் ஏன கத்தி விட்டு, உங்களுக்கு நான் என்ன சொல்லி அனுப்புன கவின்? அங்க போயிட்டு எல்லாரையும் பிடிச்சு வைங்கன்னு சொன்னேனா இல்லையா? அப்படியே எல்லாரையும் போக விட்டா வருவீங்க என கவினை திட்டினாள். சாரி மேடம், அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. அண்ட் ட்ரக்ஸும் இல்ல. அதுக்கு மேல அவங்கள நிறுத்தி வைக்க கஸ்டம்ஸ் அலோவ் பண்ணல. 2 ஆபீசர்ஸ் வந்து அதான் எல்லாம் சரியா இருக்கே, எதுக்கு சும்மா அவங்கள என்கொயரி பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மேடம் என கவின் செயலுக்கு விளக்கம் சொன்னான். டாக்குமெண்ட்ஸ் ஷிட், அதெல்லாம் நல்லா பக்காவா ஃப்ராடு வேலை செஞ்சிருப்பானுங்க. எல்லாமே பழைய ஸ்டாம்ப் உள்ளது, அதே யூஸ் செஞ்சு ஏமாத்துறானுங்க. அத முதல்ல டிஜிட்டலைஸ் செய்யணும் என்றால் தலையில் கை வைத்தபடி. என்னாச்சு என அபினவ் அமைதியாக கேட்கிறாருல, சொல்லுங்க சார் என கவினை காட்ட அவனும், சார், மேடம் இன்னைக்கு மார்னிங் ஹார்பர்ல ஸ்மக்லிங் நடக்கிறதா தகவல் வந்ததால நம்ம டீமை போக சொன்னாங்க. நாங்க இங்க போனா அபின் ஹெராயின் மாதிரி எந்த ட்ரக்கும் இல்ல. அவங்க வச்சிருந்தது மெடிசன் தான். அதுக்கும் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாமே ட்ரக் கண்ட்ரோலர் அப்ரூவல் வாங்கினது வேற. அதனால நாங்க எதுவும் செய்யாம வந்துட்டோம். அவங்க இம்போர்ட் செஞ்சது ட்ரக் இல்லதான், ரா மெட்டீரியல்ஸ். ஹைட்ராக்சிமிலின் ஹைட்ரோக்ளோரைடு தான் இன்னைக்கு கடத்தின ரா மெட்டீரியல். அதை யூஸ் செஞ்சுதான் போதைப் பொருள் செய்யறது. நேரடியா கடத்தினா மாட்டி போன்னு இப்படி மெடிசன் நேம்ல கடத்துறாங்க. இன்னும் சில தடை செய்யப்பட்ட போதை தரக்கூடிய வலி நிவாரணிகள் கூட இப்படி மருந்து பேர்ல இறக்குமதி செய்யறாங்க. விடுங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டாமலையா போயிடுவாங்க என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள் அப்சரா. அது எப்படி அப்சரா? கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை செய்ய மாட்டாங்களா என அபினவ் தனது ஐயத்தை கேட்க, ஆக்சுவலா இங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கல. ட்ரக் கஸ்டம்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டாலும் அவங்க பழைய டாக்குமெண்ட்ஸை காமிச்சு அந்த ஹார்ட் காப்பிய ஈஸியாவும் வெரிஃபை செய்ய முடியாத காரணத்தால இப்படி நடக்குது. ட்ரக் கண்ட்ரோல்ல இஷ்யூ செய்யற கான்சைன்மெண்ட்ட கஸ்டம்ஸ்லாம் வெரிஃபை செய்ய முடியாதது ஒரு காரணம். கஸ்டம்ஸ்லயே சில பேர் நேர்மையா இல்ல, சோ அப்படியும் தப்பு நடக்குது என விளக்கினாள். அபினவை ஓரக்கண்ணால் பார்த்தவள் கவினிடம், ஏன் கவின், இவர் எல்லாத்தையுமே புதுசா கேக்குறாரு? இவரும் உங்க டீம் தானே, இவர் ஏன் இன்னைக்கு ரெய்டுக்கு போகல என அவள் விசாரிக்க, நான் போன் செஞ்சேன் மேடம் சாருக்கு என உளறி விட தனது செல்பேசி எடுத்த அபினவ், சாரி சைலண்ட்ல இருந்திருக்கு, பாக்கலனா என அப்சராவை பார்த்து சொல்ல, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா ஒழுங்கா அதை செய்யணும். அதை விட்டுட்டு பாதியிலே கழண்டுக்க கூடாது மிஸ்டர் அபினவ். இனிமேலாவது செய்யற வேலைய சரியா கவனமா செய்ய கத்துக்கோங்க, போங்க என இருபொருள் பட சொல்ல, அதை விளங்கிக் கொண்டவன் மன்னிப்பு கேட்கும் பாவனையில் அவள் முகம் பார்க்க, ஏமாற்றம் மிகுந்த கண்களோடு அவளும் அவனை பார்த்தாள். நண்பகல் 2 மணி. கூடுவாஞ்சேரியில் இருந்து அந்த சோப் தயாரிக்கும் தொழிற்சாலை மதிய உணவு இடைவெளி என்பதாலும் சனிக்கிழமை என்பதாலும் ஊழியர்கள் அதிகமில்லாது சற்று மந்தமாக இயங்கிக் கொண்டிருந்தது. பேக்கிங் பிரிவில் மட்டும் வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தன. ஒரு 5-6 பேர் அவசர அவசரமாக பேக்கிங் செய்த சோப்புத்தூள் பாக்கெட்டை அட்டைப்பெட்டியில் வைத்து அடுக்கினர். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக புயலென உள்ளே நுழைந்தனர் அப்சரா, அபினவ் மற்றும் கவின். பேக்கிங் பிரிவுக்குள் சென்று அங்கிருந்து பேக் செய்யப்பட்ட கார்ட்டூன்ஸை எல்லாம் கிழித்து ஒவ்வொரு சோப்புத்தூள் பாக்கெட்டுகளையும் கொட்டினர். கேள்வி கேட்ட ஊழியர்களை கவினும் அபினவும் துப்பாக்கியை காட்டி அமைதியாக இருக்க சொன்னார்கள். அவர்களில் ஒருவன் 1ஆம் மாடியில் இருக்கும் மேனேஜருக்கு தகவல் தர, அவர் உடனே செக்யூரிட்டியை அழைக்க, அவரோ, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், நான் யாரும் உள்ள வந்ததை பார்க்கலையே என்றார். மேனேஜரோ,
மண்ணாங்கட்டி, சாப்பிட போனா இன்னொருத்தனை வச்சுட்டு போகணும்னு அறிவு வேண்டாம். வைடா போன என்றபடி அவன் ஒருவருக்கு போன் செய்ய, அவர் கொடுத்த உத்தரவுப்படி சிசிடிவி விஷுவலை ஆன் செய்து பார்த்தவன் வெறும் 3 பேர் மட்டுமே வந்திருப்பதாக தகவல் சொன்னான். உடனே அந்த பக்கம் பேசிய மனிதர், இங்க பாரியா மேனேஜரு, அந்த 3 பேரும் நம்ம ஃபேக்டரியை விட்டு போகக்கூடாது. போனா பொணமாத்தான் போகணும். யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என் கோட்டைக்குள்ளே தைரியமா உள்ள நுழைஞ்சிருக்கானுங்க. கண்டிப்பா இது மேலதிகாரி சொல்லி செய்யல. அப்படி இருந்தா இந்நேரம் என் விசுவாசி எவனாவது போன் போட்டு சொல்லிருப்பானுங்க. நம்ம மாறி எங்கயா ஏன்னு கேட்க, அவன் நேத்து நைட்டு கொல்கத்தாவுக்கு லோட ஏத்திட்டு இப்ப காலையில இருந்து மாடி ரூம்ல தாயா தூங்குறான் என்றான். அந்த தடியனை எழுப்பி இவங்கள தீத்து கட்ட சொல்ல. ஐயா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா? மேனேஜர் தயக்கமாக சொன்னான். ஏண்டா, துப்பாக்கி வச்சிருக்கவன் திருடணும்னா ஓ ரூமுக்கு தானே வரணும். அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில எப்படிடா பணம் இருக்கும்? அவனுங்க போலீஸ் தான். அதுவும் நம்ம செய்யற வேலை தெரிஞ்சவங்க. ஒன்னு நார்கோடிக்ஸ் இல்ல ட்ரக் கண்ட்ரோல் போட்டு ஏதாவது ஒண்ணுல இருந்து வந்திருப்பானுங்க. அதுவும் நம்ம பாக்கெட்டை எல்லாம் பிச்சு பாக்குறானுங்கன்னா சந்தேகமே இல்லாம நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் வந்திருக்கானுங்க. அதனால அந்த 3 பேரும் வந்த சுவடே இல்லாம அழிச்சிடு. மாறிக்கிட்ட சொல்லு, அவன் பாத்துப்பான். அதுக்கு முன்னாடி முதல்ல வெளியே போய் ஃபேக்டரி கேட் கிட்ட ஏதாவது போலீஸ் வண்டி நிக்குதான்னு பாரு. ஆளுங்க யாராவது இருக்கானுங்களானும் பாரு. நீ போகாம செக்யூரிட்டிய பாக்க சொல்லு என உத்தரவிட்டான். செக்யூரிட்டி பார்த்துவிட்டு மேனேஜருக்கு தகவல் சொல்ல, யாரும் இல்லைங்கய்யா, ஜீப் மட்டும் நிக்குது. ஆனா அதுக்குள்ள ஆள் இல்ல என சொல்ல, அந்த ஐயா என்றவன், அப்ப முடிச்சிடு என்று உத்தரவிட்டு போனை வைத்தான். மேனேஜருக்கு பயமாக இருந்தது. அவனது ஐயாவுக்கு காஃபி குடிப்பது, பல்விளக்குவது போல கொலை செய்வதும் தினசரி வாடிக்கைதான். இப்போது இங்கு நடக்கும் சமூக குற்றம் வெளி உலகிற்கு தெரியாமல் பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனது ஐயா முதலில் இவனை முடித்து விடுவார். அதனால் அவர்களது கூலிப்படை தலைவனான மாரியை அழைத்து கீழே பேக்கிங் நடக்கும் இடத்துக்கு சென்றான். மாரியோடு இன்னும் 2 பேர் இருந்தனர். முதலில் தனக்கு தகவல் கொடுத்தவன் மூலம் இருந்த 10 ஊழியர்களையும் கலைந்து போக சொல்லி ஆணையிட்டான் மேனேஜர். தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டிருந்த அப்சராவும் அபியும் அதை கவனிக்கவில்லை. மேனேஜர் அங்கு சென்று பார்க்க டிடர்ஜென்ட்ஸ் பாக்கெட்டை பிரித்து கிழித்தனர். ஹலோ மேடம், யார் நீங்க? என்ன செய்றீங்க இங்க என சத்தம் போட, அபினவ் அந்த மேனேஜரை நோக்கி, நாங்க என்ன செய்யறோங்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன செய்றீங்க இங்க என கேள்வி எழுப்பினான். என்ன செய்யறோமா? இது ஒரு சோப் அண்ட் டிடர்ஜென்ட் ஃபேக்டரி. இங்க சோப்பு தான் உற்பத்தி செய்யறோம். நீங்க எதுக்கு யார்கிட்டயும் அனுமதி வாங்காம எங்க இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிட்டு நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்களா? போதுண்டா, யார் அத்துமீறல் செய்யறது? இது என்ன என்றபடி அப்சரா சீல் செய்யப்பட்டிருந்த அட்டைப்பெட்டியை பிரித்து அதிலிருந்து பேக் செய்யப்பட்ட டிடர்ஜென்ட்ஸை எடுத்து கிழித்து கொட்டினாள். வெள்ளி துகள்களாக மின்னியது ஹெராயின். தங்கள் குட்டு வெளிப்பட்டதை உணர்ந்த மேனேஜர் மாரிக்கு சைகை காட்ட, மாரியின் ஆட்களில் ஒருவன் கவினை அடிக்க, கவினும் பதிலுக்கு அவனோடு சண்டையிடத் தொடங்கினான். மேனேஜரும் மெதுவாக அவ்விடம் விட்டு நகர்ந்து எஸ்கேப் ஆனான். அப்படி மாட்டிக்கொண்டாலும் அவன் மாட்டக்கூடாது என்பதற்காக அபி கவினை காப்பாற்ற முயல, அதற்குள் ஒருவன் அப்சராவை பிடித்துக் கொள்ள, அப்சரா தனது கராத்தே அடிகளால் அவனை வெளுத்து வாங்கினாள். துப்பாக்கியை எடுத்து அவனை சுடப்போக, அதற்குள் மாறி அப்சராவின் கையை கத்தியை வைத்து கீறிவிட, வழியில் அவளது கையில் இருந்த துப்பாக்கி கீழே விழ, அப்சராவை தனது முரட்டு கைகளால் பிடித்துக் கொண்டான் அந்த மாறி. முதலில் தன்னை தாக்கியவனை திருப்பி தாக்க முடிந்தவளால் ஹெஃப்டியாக எருமை மாடு கணக்காக இருந்தவனை பெண்ணால் எதிர்க்க முடியவில்லை. இருந்தும் அவனிடமிருந்து போராட அவள் திமிர, அவனோ அவளை பிடித்த பிடியை இறுக்கினான். கைகளில் ஒரு பக்கம் ரத்தம் வர, ஒரு பக்கம் இவன் வேறு அவளை முரட்டுத்தனமாக பிடித்திருக்க, அவளால் தப்பிக்கவே முடியவில்லை. அபி ஒருவனை அடித்து துவம்சம் செய்ய அவன் அடித்தாங்காமல் சரிந்து விழுந்தான். கவினோடு மல்லு கட்டியவன் கவினை கத்தியால் குத்திவிட, அபி சற்றும் யோசிக்காது தனது துப்பாக்கி எடுத்து கவினை குத்தியவனின் கை காலில் சுட்டான். அபி கவினை நோக்கி ஓட, மாரியோ, ஓய் காக்கி, இருடா, ஒரு அடி நகர்ந்த இவ்வளவு சுட்டுடுவேன் என்றபடி அப்சராவின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்ட அரண்டு போனான் அபினவ். ஒரு நொடி எங்கே அப்சராவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என பயம் அவனை பிடித்து கொண்டது. அவனது பயத்தை சரியாக ஊகித்துக் கொண்ட மாரி, ஹேய், சொல்றத கேளுடா, ஒழுங்கா என் பேச்ச கேட்டு துப்பாக்கிய கீழே போடு, அப்பதான் அவளை விடுவேன் என பிளாக்மெயில் செய்ய, அபியின் கைகள் துப்பாக்கியை நழுவ விட பார்த்தது. அத்தியாயம் 9. அபியின் கைகள் துப்பாக்கியை நழுவ விட போக, அப்சரா தனது கூரிய கண்களால் அபியிடம் வேண்டாம் என வெளிவழி சொல்ல, அவனோ அவளை புரியாமல் பார்த்தான். போடுடா என மாறி கர்ஜிக்க, அவள் மீண்டும் அவனை தீர்க்கமாய் பார்த்து தலையசைக்க,
அவனும் துப்பாக்கியை கீழே போடாமல் இருக்க அந்த மாரியின் கவனமெல்லாம் அபியின் மீதும் அவன் துப்பாக்கியின் மீதும் தான். மின்னல் வேகத்தில் அவனை தனது பின்னங்காலால் ஓங்கி அடிவிட்டாள் அப்சரா. அதனால் மாரி நிலை தடுமாறினான். அப்சரா கவினை நோக்கி ஓடி அவனுக்கு முதலுதவி செய்ய போக அந்த மாரி தனது துப்பாக்கியால் அப்சராவை சுட பார்க்க நொடியும் தாமதிக்காது அபினவின் துப்பாக்கி குண்டு மாரியின் கையை பதம் பார்த்தது. அந்த சத்தம் கேட்டு அப்சரா அதிர்ச்சியாக அபியை பார்க்க அபி கவினை நோக்கி ஓடி வந்தான். ஏற்கனவே அவர்கள் திட்டத்தின்படி போலீஸ் படை உள்ளே நுழைய அவர்களது டீமை சேர்ந்தவர்கள் வந்து கவினை தூக்கி கொண்டு ஜீப்பில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். சுரேஷை பார்த்த அப்சரா கவினின் நிலை கண்டு, என்ன சுரேஷ், இதான் வர நேரமா? பாத்தீங்களா கவினுக்கு என்னாச்சுன்னு என சிடுசிடுக்க அபி அப்சராவின் கையை பிடித்து, விடு, அவன் கான்சியஸா தான் இருக்கான், நம்ம சொன்னபடிதான் அவங்க வந்திருக்காங்க என்ன சமாதானம் செய்தான். அதன் பிறகுதான் இருவரும் ஆசுவாசப்பட்டனர். பதற்றமான சூழல் கொஞ்சமாய் தணிந்தது. கூடுவாஞ்சேரியில் உள்ள டிடர்ஜென்ட் ஃபேக்டரியில் முறைகேடாக போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் அவர்களது 10 பேர் கொண்ட டீம் மட்டுமே டிஎஸ்பியின் உத்தரவோடு இந்த ஆபரேஷனில் ஈடுபட முடிவு செய்தனர். பகலில் சோப்பு மற்றும் சோப்புத்தூள் ஃபேக்டரியாக செயல்படும் அவ்விடம் இரவில் போதைப் பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் குடோனாக பயன்படுவதை அறிந்தனர். அவர்களது டீமில் அப்சரா, அபினவ், கவின் மூவர் மட்டுமே முதலில் வந்து சோதனை செய்து அதன்பின் மற்றவர்களை அழைக்கலாம் என்று திட்டமிட்டனர். அவர்கள் இப்படி பகலிலேயே ரவுடியெல்லாம் வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இரவில்தானே போதைப் பொருட்கள் கடத்துகிறார்கள் என்று இவர்களை கம்மியாக எடை போட, அவர்களோ இன்டர்நேஷனல் லெவலில் போதைப் பொருள் கடத்தல் செய்கிறவர்கள். அந்த அளவுக்கா எச்சரிக்கை உணர்வின்றி இருப்பார்கள்? அவர்கள் உள்ளே சென்று சிக்னல் தந்த பின் 1 கிலோமீட்டர் தொலைவில் காத்திருந்த அவர்களது டீம் ஆட்கள் வருவதாக பிளான் செய்யப்பட்டது. ஆனால் இங்கு நடந்த எதிர்பார்க்காத சம்பவத்தால் அவர்களால் குழுவுக்கு தகவல் தர முடியாமல் போக நேரம் கடந்து விட்டதால் அவர்களாகவே ஃபேக்டரி வந்துவிட்டனர். அபினவ் கையை பிடித்திருந்தது வலிக்க, ஆ என அப்சரா கத்த, சாரி என்றபடி அவனது கர்ச்சீஃபால் அவளது கையை இறுக்கமாய் ரத்தம் வராதவாறு கட்டினான். மாலை 7 மணி. பிளாஷ் நியூஸில் அபினவ், அப்சரா மற்றும் கவினின் புகைப்படங்கள் தான் மின்னி மறைந்தன. போதைப் பொருள் கடத்தல் குடோனாக செயல்பட்ட அந்த சோப் ஃபேக்டரி சீல் வைக்கப்பட்டது. கவின் எந்த ஆபத்துமின்றி காப்பாற்றப்பட்டான். மாரியும் அவன் கூட்டாளிகளும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்போடு அனுமதிக்கப்பட்டனர். பத்திரிகையாளர் சந்திப்பில் நார்கோடிக்ஸ் எஸ்பி சுரேந்தர் சின்ஹா, போதைப் பொருள் பழக்கம் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதைப் பொருளை இப்ப நேரடியா கடத்தல் செய்யறதில்ல. பிஸ்கட் பாக்கெட், டைப்பர்ஸ், ஃப்ரூட்ஸ்கள்ல கலந்து கடத்துறாங்க. இன்னைக்கும் அப்படித்தான். அந்த சோப் தயாரிக்கிற ஃபேக்டரியில இருந்துதான் கொல்கத்தா, மும்பை, டெல்லிக்கெல்லாம் சப்ளை நடக்குது. லோக்கல் சப்ளை குடோனா அது செயல்பட்டிருக்கு. இங்கிருந்து இலங்கை, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் கடத்தல் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப கிளவரா சில மார்க்ஸ் யூஸ் செஞ்சு சில டிடர்ஜென்ட் பேக்கெட்ஸ்ல மட்டும் சோப்புத்தூளுக்கு பதிலா போதை மருந்து சாமர்த்தியமா எக்ஸ்போர்ட் செய்யறாங்க. நாங்க இதை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆபரேஷன்ல சிறப்பா செயலாற்றிய மிஸ் அப்சரா அரவிந்தன் அண்ட் மிஸ்டர் அபினவ் பிரசாத், இன்னொரு ஆபீசர் கவின், அவருக்கு நடந்த ஆபரேஷன்ல அடிபட்டதால ஹீஸ் இன் ஹாஸ்பிட்டல். சார், அந்த குடோன் யாருடையது என ஒரு பத்திரிகையாளர் வினா எழுப்ப, அது பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம், தேங்க்யூ என்று விடை பெற்றார். வீட்டிற்கு வந்த அபியை கட்டி அணைத்த விஜி, டே அண்ணா, கலக்கிட்டடா, சூப்பர், எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஃபேஸ்புக்ல நீ அண்ணான்னு சொல்லி போட்டோவோட ஸ்டேட்டஸ் போட்ட, எல்லாரும் உன்னை பாராட்டுறாங்கடா, எனக்கு ட்ரீட் வேணும் என துள்ளி குதிக்க அவனும் தங்கையை வெளியே அழைத்து சென்றான். அப்சராவின் வீட்டிலோ அவள் உள்ளே நுழைந்ததுமே அம்பிகா கண் கலங்க அவளை முழுமையாக ஆராய்ந்தார். அரவிந்தனுக்கும் மகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என நினைக்கவே பயமாக இருந்தது. ஆனாலும் அதை முகத்தில் காட்டாது, அப்புக்குட்டிதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் போல, என் சிங்கக்குட்டி கலக்கிட்டா, சூப்பர்டா என வாழ்த்து சொல்ல, ஐ லவ் யூ பா, தேங்க்யூ சோ மச் என்றபடி ஓய்வெடுக்க போனாள். அரவிந்தன் அபிக்கும் போன் செய்து வாழ்த்தினார். அப்சரா சாப்பிட்டு முடித்ததும் அவளிடம் அரவிந்தன் பேச அழைத்தார். அபினவ் வந்தது தங்களின் பேச்சையெல்லாம் பகிர்ந்தார். அவளோ அமைதியாக உட்கார்ந்திருக்க கடுப்பான அத்தை, குந்தானி, ஏதாவது ஒன்னு சொல்லி தொலையேண்டி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்னு அந்த பிள்ளைய கட்டு, இல்ல வேற யார பிடிச்சிருக்கோ சொல்லு என சத்தம் போட அவரை முறைத்து கொண்டே அரவிந்தனை பார்க்க அவரும் மகளை முறைத்து கொண்டுதான் இருந்தார். என்னப்பா நீயும் முறைக்கிற? பின்னா உனக்கு கொஞ்சுவாங்களாடி என அத்தை திட்ட அரவிந்தன் அமைதியாகவே இருந்தார். அம்பிகா மாலையிலேயே சொல்லிவிட்டார் அவருக்கு அபியை பிடித்திருப்பதாகவும் சீக்கிரமே அப்சராவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றும்.
அவர் பேசும்போது மகளை செல்லம் கொஞ்சம் கொண்டு வரக்கூடாதென்று ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் வேறு. இப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்னு அந்த தம்பிய கட்டிக்க, இல்ல நான் வேற மாப்பிளைய பாக்குறேன். அப்சரா அப்பா என்று இழுக்க, அப்போ அன்னைக்கு நடந்தது வேறு. அவனோட சூழ்நிலை அப்படி. அந்த கோவத்தையே புடிச்சிட்டு சுத்தாத. இன்னைக்கு உன்னை சுட வந்தவனை சுட்டானே, உன்னை காப்பாத்தினானே, அதுக்கு நீ தேங்க்ஸ் சொன்னியா என அவர் கோபமாக கேட்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்சரா அப்பாவை கோபமாக கேட்டாள். நான் அவன்கிட்ட பேசினேன், சொன்னான். போதுமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. அப்போ கவினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்புறம் எனக்கு கட்டு போட்டு எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் செஞ்சு நிறைய வேலை இருந்துச்சு. அவனும் ரொம்ப பிஸி, பார்க்க முடியல. இது ஒரு காரணமா? சும்மா கோவத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. கோவங்கிறது உப்பு மாதிரி, லைஃப்ல அளவா இருக்கணும். கம்மியா இருந்தா கூட அட்ஜஸ்ட் செய்யலாம், அதிகமா இருந்தா தாங்க முடியாது. அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி. அவன் இடத்துல இருந்து யோசிடா. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்திருக்க. இது கூட அபி சொல்லல. நீ ஏதாவது பேசினியான்னு கேட்டேன், அவன் இல்லன்னு சொன்னான். அதான் என் பொண்ணுக்கு அந்த மரியாதை கூட தெரியலன்னு கஷ்டமா இருக்கு என்றார் அரவிந்தன் வருத்தமாக. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும்பா என்று அப்சரா அவளது அறைக்குள் புகுந்தாள். அடுத்த நாள் அபினவை பார்க்க போகிறேன், பேசப் போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்ல அரவிந்தன் முகத்தில் புன்னகை. மகளின் தோளில் தட்டி கொடுத்தார். மறுநாள் அபியை அலுவலகத்தில் பார்த்தாள் அப்சரா. அவனிடம் கவினை பற்றி விசாரிக்க, அபி கவினை பார்க்கத்தான் அப்ப ஹாஸ்பிட்டல் போறேன் என சொல்ல, நானும் வரேன், நான் பைக்ல போறேன் என எச்சரிக்கையாய் சொன்னான் அபினவ். அவள் தன்னோடு பைக்கில் வருவாளா என எண்ணினான். ஏன் உன் பைக் நான் உட்காந்தா ஓடாதா என இவள் இடக்காய் கேட்க, இல்ல என் கூட நீ தனியா வருவியோன்னு தான் என்றவனிடம், தனியா மட்டும் இல்ல துணையா வரலாம்னு நினைக்கிறேன் என்றதும் அபியிடம் ஒரு நொடி மின்னல். அபினவின் விழிகள் ஆச்சரியமாக விரிந்தன. சந்தோஷம் அவன் முகம் எங்கும் பரவியது. அடட, இன்னும் வானிலை மாறுது. சென்னை சிட்டி இன்னைக்கு குளுகுளுன்னு இருக்கு என அவளை ரசனையோடு பார்க்க, அதெல்லாம் அப்படித்தான், வா வா சீக்கிரமா போய் கவினை பார்க்கலாம் என்று அவனை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். கவினை பார்த்துவிட்டு வந்த பின் இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றனர். அவனோடு அமர்ந்தவள் அவனின் கையை பிடித்து கொண்டு, சாரி அபி என மன்னிப்பு கேட்க, அன்னைக்கு உன்னை ரொம்ப பேசிட்ட அப்சரா. அப்போ இருந்த சூழ்நிலை அப்படிடா. அம்மா அப்பா தான் உலகம்னு இருந்துட்டு உலகமே அழிஞ்சிருச்சு ஒரே நாள்ல. அந்த வயசுல நான் அது வரைக்கும் பார்க்காத நிறைய நடந்துச்சு. 2 மரணம், அதுவும் அம்மா அப்பாவோடது. சொந்த பந்தங்களோட உண்மையான மனசு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எல்லாத்துக்கும் மேல எனக்கே ஆறுதல் தேவைப்படும் போது விஜய வேற பாத்துக்க வேண்டிய நிலைமை. சாதாரணமா அவ பெருசாகி கல்யாணம் செஞ்சு கொடுத்து நான் பாத்திருந்தா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அது இயல்பான விஷயமா போயிருக்கும் என்று தன் மனம் திறந்தான். அது எல்லாத்துக்கும் மேல பண கஷ்டம், என்னோட கனவு. இதுல நீ எல்லாம் சேர்ந்து கோவம், டிப்ரெஷன். நீ வந்து பாட்டிய பத்தி சொன்னப்போ, அதுவும் கல்யாணம், அந்த சமயத்துல கோவமும் எரிச்சலும் தான் வந்தது. இப்போ சொல்றேன், அந்த நேரத்துல நீ எவ்வளவுதான் ஃபோர்ஸ் செஞ்சிருந்தாலும் நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா உன்கிட்ட ஹார்ஷா பேசினது தப்புதான். அதுக்கு சாரிடா. புரியுதுடா. எனக்கும் என் அம்மாவை வளர்த்தவங்களோட லாஸ்ட் விஷ் அதை நிறைவேற்றணும்னு ஆசை, கவலை எல்லாம். ஆனா யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு நீ சொன்னது நிஜமா தாங்க முடியல. விடுடா, எல்லாம் முடிஞ்சது, இனி அதை பத்தி பேச வேண்டாம். அவளது கையை இன்னும் இறுக்கமாய் பற்றியவன், சாரிடா, அன்னைக்கு உணர்ந்து சொன்ன வார்த்தைகள் இல்ல. நாம மட்டும் கல்யாணம் செஞ்சிருந்தா நிஜமா நல்லா வாழ்ந்திருக்க மாட்டோம். 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் வந்திருக்கும். இந்த பிரிவு புரிதலை கொண்டு வந்திருக்குதானே என அவன் கேள்வியாய் நோக்க, அவளும் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அத்தியாயம் 10. நீ சொல்றது கரெக்ட் அபி. அப்பாவை திட்டேன்னு கோபம். அப்பா தான் எனக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணதே இல்ல. ஸ்கூல்ல சில பேரோட அம்மாவை பார்க்கும்போது முதல்ல கஷ்டமா இருந்துச்சு. நாளாக நாளாக அவரே எனக்கு அம்மாவா அப்பாவா இருந்தார்டா. அம்மா இருந்திருந்தா எப்படி பார்த்திருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா என்னோட அப்பாவை விட யாரும் என்ன பெட்டரா பாத்துக்க முடியாது. நானுமா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு ஏன் அவன் இதழ் கடையில் உதித்த புன்னகையோடு கேட்டான். தெரியலையே, நீதான் சொல்லணும் எப்படி பாத்துப்பான்னு. சொல்ல மாட்டேன், செய்வேன் என்றபடி அவளை அணைத்து கொண்டான். அவனது அணைப்பில் இருந்தவள் தனது மெர்க்குரி கண்களை அவன் கண்களோடு கலக்க விட்டாள். உனக்கு என் மேல இன்னும் கோவமா? அன்னைக்கு விஜய அடிச்சது தப்பு. ஐ வில் ஆஸ்க் சாரி டு ஹர். அவள் அப்படி பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்த்தவ போதை மருந்த மத்த ட்ரிங்க்ஸோட கலந்து சப்ளை செஞ்சான். அவ சின்ன பொண்ணு வேற, அவளை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த பயம்தான் என கண்களில் கலவரத்தோடு சொல்ல, அதை உணர்ந்தவன், ஏ லூசு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ சொல்றது சரிதான். அன்னைக்கு அவளை பார்த்து அதிர்ச்சி,
உன் முன்னாடி நான் தலை குனிஞ்சிட்டேனே அப்படின்னு கோபம். ஐ எம் சாரி. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு என்று விஜிக்கும் பிரதீப்புக்குமான காதல் கல்யாணம் பற்றி எல்லாம் சொல்ல அப்சராவுக்கு மகிழ்ச்சி. நமக்காக அடுத்தவங்க யோசிக்கணும்னு நினைக்காம அடுத்தவங்களுக்காக நாம யோசிச்சா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ்டுல. சாரிடா, உன்னோட கஷ்டத்தை நான் யோசிக்கவே இல்ல. என்னோட கஷ்டம் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா உண்மையே ஒப்புக்கொண்டாள். சே லூசு, அதெல்லாம் இல்லடி. நானுமே எனக்காக தானே யோசிச்சேன். இப்ப எதுக்கு? அதெல்லாம் விடு. மன்னிச்ச மறந்தேன்னு சொன்னாலும் உன்கிட்ட பிரகாசம் கண்ணுல ஒரு துளி எதுவுமே தெரியலையேடா. ஏன்னா அவள் குறைபட, ஐயோ இன்வெஸ்டிகேஷனை நிறுத்துடி, நானே சொல்லிடுறேன். திடீர்னு நீ சொன்னா எனக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஆனா எனக்கு என் மாமனார் காலையிலே போன் செஞ்சு சொல்லிட்டாரே. அப்போ அந்த நிமிஷம் மனசுக்குள்ள ஏஆர் ரஹ்மான், இளையராஜாவெல்லாம் வந்துட்டு தான் போனாங்க. திரும்பியும் சொல்லும்போது நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுத்து சொல்லியிருந்தா பிரகாசம் பூவாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அட பாவி கூட்டு கலவாணிகளா, அப்பா சொல்லவே இல்ல தெரியுமா? யோ என அவனை அடிக்க அவனோ அவளை புன்னகையோடு இன்னும் இறுக்கினான். பின்னர் இருவரும் ஜோடியாக வீட்டிற்கு செல்ல அரவிந்தனுக்கும் அம்பிகாவுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அனைவரும் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்க அப்சராவுக்கு சுரேஷிடமிருந்து போன் பேசிய பின் அவள் முகம் கடுகடுவென இருக்க என்னவென்று அபி விசாரிக்க, அந்த குடோன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ் மினிஸ்டர் பரந்தாமனோடதுடா அபி. ஆனா இன்னைக்கு எஸ்பி வந்து பிரஸ்ஸ கூப்பிட்டு வேற மாதிரி சொல்றார். அது அவர் பேர்லயே இல்ல, எவனோ ஒரு கையால வச்சு அவன் பேர்ல இருக்க மாதிரி பேப்பர்ஸ செட் பண்ணிருக்கானுங்க. ஃப்ராடுங்க. அப்புறம் எதுக்குடா நம்ம இப்படி கஷ்டப்பட்டோம்? ஏன வருந்த. விடு, அப்போ எஸ்பிக்கு பிரஷர் இருந்திருக்கும். மினிஸ்டர் லெவல் வேற இல்லடா. சுரேந்தர் சிவா ஃப்ரெண்டு தான், அவர் நேர்மையானவர் தான் என அரவிந்தன் சமாதானம் சொன்னார். இல்ல அங்கிள், எனக்காவது பரவாயில்ல, இப்பதான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்த. ஆனா இவ இத்தனை நாளா இதுக்காக உழைச்சிருக்கா. எனக்கே கோவம் வருது அங்கிள். அந்த எக்ஸ் மினிஸ்டர் எங்களை கொலை செய்ய பார்த்தான். அப்ப எங்க உழைப்புக்கு என்ன மரியாதை? கவினோட உயிர் கொஞ்சம் மிஸ் ஆனா போயிருக்கோம். அதானே, அப்ப இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் வீண் தானே. போலீஸ்காரங்க கஷ்டப்பட்டு ராவு பகல் பாராம கண் முழிச்சு வேலை பார்த்து குற்றவாளிய கண்டுபிடிச்சா இப்படி ஈஸியா தப்பிச்சு போறானுங்க. அப்புறம் மக்கள் எல்லாம் போலீஸ்காரங்க சரியில்லைன்னு சொல்ற நிலைமையாகி போகுது ஏன்னா அம்பிகா தனது ஆதங்கத்தை கொட்ட. புரியுது, ஆனா எப்பவுமே சட்டம் தனது கடமையை செய்யணும். இப்படி தப்பிச்சு போயிடுறாங்கன்னு குற்றத்தை தடுக்காம இருந்தா பெருகித்தான் போகும். இப்ப வீட்டுல என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் கொசு வராமையா இருக்கு. ஆனாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடா நம்மள காத்துக்க வலை கொசுவத்தி எல்லாம் வச்சிருக்கோம். காந்தியடிகள் சொன்ன மாதிரி பி த சேஞ்ச் யூ விஷ். அதான், எது மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப முதல்ல அந்த மாற்றத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கடமையை செய்யணும். தோல்வி வந்துருச்சுன்னா நாம நம்ம கடமையில இருந்து பின்வாங்க கூடாது. இப்ப ஜெயிலுக்கு போற பெரிய கிரிமினல்ஸ், தாதா, ஸ்மக்லர்ஸ் எல்லாம் வெளியே வந்ததும் திருந்திடுறாங்களா என்ன? முக்கால்வாசி பேர் திரும்பவும் அதே தப்பதான் செய்யறாங்க. ஊழல்ல மாட்டின அரசியல்வாதி கூட திரும்பியும் ஊழல் தான் செய்வான். சொல்ல போனா இன்னும் திறமையா செய்வாங்க. தப்பு செய்யறவங்களே அதை தெளிவா நேர்த்தியா செய்யறாங்க. தப்ப சரியா செய்யறவன் தப்பிக்கிறான். அப்போ நீங்க சரியானத எவ்வளவு சரியா செய்யணும், வெளியே வராதபடி எவிடன்ஸ திரட்டணும் என்று அரவிந்தன் கூற இருவரும் மண்டையை ஆட்டினர். இது இந்த மினிஸ்டர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அப்பு சொன்னதை வச்சு பார்த்தா இந்த போதைப்பொருள் விஷயத்துல பெரிய நெட்வொர்க், இன்டர்நேஷனல் லெவல் நெட்வொர்க் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஊர்ல ஒருத்தன்தான் குடிகார இருப்பான். அவனும் ஊருக்கு தெரியாம தான் திருட்டுத்தனமா குடிப்பான். கள்ளச்சாராயம் காய்ச்சினப்ப கூட உயிருக்கு பயந்தவனெல்லாம் குடிக்கல. இப்ப அரசாங்கமே டாஸ்மாக லீகலா ஓபன் பண்ணி குடிக்க வைக்குது. குடிக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. நம்ம கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போகுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட போதை மருந்து மார்க்கெட் இன்னும் தன்னாலான அளவு நம்மள கெடுக்க பார்த்து லாபம் பாக்குது என நீண்ட விளக்கம் கொடுத்தார் அரவிந்தன். தானும் ஒரு போலீஸ் என நிரூபித்தார். நீங்க சொல்றது சரிதான் அங்கிள். ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட குடிக்கிறாங்கப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ கெத்தா ஒரு சீனை காட்ட குடிக்கிறாங்க. ஏதோ கெத்தா ஒரு சீன் காட்ட குடிக்கிறாங்க. சீரியஸ்னஸே இல்லப்பா. நானெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஜூஸ் குடிக்கணும்னா கூட எங்க அம்மாவை தான் கேட்பேன். ஏன் அவன் பெருமூச்சு விட, இனிமேலும் ஜூஸ் குடிக்கணும்னா கூட என் பெர்மிஷன் தான் வேணும் அபி. என் அப்சரா கண்களை உருட்டி மிரட்ட அங்கே சிரிப்பின் சத்தம் பரவியது. என்னடி குந்தானி தம்பிய மிரட்டுற? ஏன் அம்பிகா அதட்ட. அத்த என அவள் பல்லை கடித்தாள். ஆஹா, குந்தானியா என அபி சிரிக்க சிறிது நேரம் அலாவலுக்கு பின் இருவரும் அலுவலகம் சென்றனர். அப்சரா உடனே எஸ்பியின் அறைக்குள் சென்று, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல சார் என தன் கோபத்தை வெளிக்காட்ட அபியும் அவள் பின்னோடு சென்றான். உனக்கு ஏன் மேல கோபம் அப்சரா? டெல்மி என அவர் கேட்க அவளும் தயங்காது, எஸ் சார்
என்றாள். உங்களை விட எனக்கு என் மேல கோவம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பட் என்ன செய்ய, பரந்தாமனுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி. ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். என்னால முடிஞ்ச நல்லதை செய்யாட்டாலும் தப்ப செய்யாம இருக்கேன் ஏன் அவர் சொல்ல அதை ஆமோதித்தவர்கள். அவரின் வருத்தம் பார்த்த அபியும் அப்சராவும், சாரி சார், நாங்களும் எங்களால முடிஞ்ச நல்லது செய்வோம் சார். ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவோம் நம்புறோம் சார். தேங்க்யூ என்றபடி விரைப்பாய் ஒரு சல்யூட் வைத்தனர். 1 மாதம் கழித்து தம்பதி சமேதராய் அப்சராவும் அபினவும் மற்றும் விஜிக்கும் பிரதீப்புக்கும் திருமணம் செய்து வைத்தனர். முதலில் அபிக்கும் அப்சராவுக்கும் திருமணம் நடக்க தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து விஜிக்கு திருமணம் செய்து வைத்தனர். அபியே ஒரு நாள் அப்சராவிடம் வந்து, ஒரு ரூம்ல உள்ள கபோர்ட்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கிதா ஏன்னு சொல்ல அவளோ புரியாத பார்வை பார்த்தாள். என்னடா இங்கே வந்து டேரா போட போறவ மாதிரி சொல்ற? கல்யாணமானா புகுந்த வீட்டுக்கு பொண்ணுங்க தான் போகணுமா? நானெல்லாம் வரக்கூடாதா? வீட்டோட மாப்பிள்ளையாவாடா என்றவளின் தலையில் நறுக்கென குட்டியவன், வாய் மேலே போடுவேன். அது என்ன வீட்டோட மாப்பிள்ள? வீட்டோட மருமகன் சொல்றாங்களா என்ன? நான் இனிமே அங்கே வந்து உன் கூட இருக்க போறேன் என்றவனை அவள் கண்கலங்க ஏறிட, ஏண்டி ஆப்போசிட் ரியாக்ஷன் தர்ற? இறுக்கி அணைச்சு ஒரு என்றவனை நிஜமாகவே இறுக்கி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்சரா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச்டா. அப்பா விட்டு எப்படி வர்றதுன்னு அழுத தெரியுமா? உன்கிட்ட சொல்லவும் பயம். எங்க உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் கொச்சப்படுத்துறதா நீ நினைச்சிடுவியோன்னு. நீ ரொம்ப ரொம்ப குட் பாய் தான். ஐ லவ் யூ சோ மச் என உணர்ச்சி பூர்வமாய் சொல்ல, ஏன்ட்ட சொல்ல என்ன பயம்டா அப்புக்குட்டி? இனிமே நீதானடி எனக்கு எல்லாமே. எனக்கு நிம்மதி தர்றவ நீ. இதே என்னோட அப்பா அம்மா இருந்திருந்தா உனக்கு புது உறவை தர அழைச்சிட்டு போயிருப்பேன். கல்யாணம் செய்யறது உறவுகளை உருவாக்கத்தானே. அப்போ உன்னையே நான் உன்னோட உறவுகள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போகணும். எனக்கு ஒரு அன்பான மாமனார், பாசமான பெரியம்மா கிடைச்சிருக்காங்க. அது உன்னால்தான். சோ உனக்கு தான் தேங்க்ஸ். அவனை இன்னும் இன்னும் அதிகமாய் பிடித்து போனது. அரவிந்தனிடமும் இவ்விஷயத்தை கூற அவரடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மனிதர் கண் கலங்க அபினவுக்கு நன்றி உரைத்தார். அபிக்கு தெரியும் பிரிவின் வழி எத்தனை கொடியது என்று. அவனுக்காகவாவது தாயும் தந்தையும் 21 வயது வரை உடனிருந்தனர். ஆனால் அப்சராவுக்கோ அவளது தந்தை மட்டும்தானே. அவர்களை பிரிக்க மனமில்லை. அதைவிட அவனுமே உறவுக்காக ஏங்கி போயிருந்தான். அதனாலேயே அவன் இப்படி முடிவு செய்தது. திருமண நாளன்று இரவு பிரதீப் அபிக்கு போன் செய்ய, என்னடா இந்த நேரத்துல போன்? போர் அடிச்சதுடா அபி, அதான். டேய் திட்டிடுவேண்டா. இன்னைக்கு போய் உனக்கு போர் அடிக்குமா? பின்ன என் பொண்டாட்டியும் அம்மாவும் ஒன்னா படுக்க போயிட்டாங்க. நான் தனியா இருக்கேன்டா. என்னடா சொல்ற என அபி அதிர்ச்சியாக கேட்க, ஹே சீரியஸ் ஆகாதடா. அவ படிப்பு முடியட்டும், அதுக்காக வெயிட்டிங். அம்மாவோட ஆர்டர். எனக்கும் அதான் விருப்பம். விஜயும் அதே தான் சொன்னான். ஆனா பேச மட்டும் செய்யறன்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டான்னு அலறாடா உன் தொங்கச்சி. சரி சரி விடுடா, உனக்கு வாச்சது அவ்வளவுதான் என்ன கேலி செய்தவன், ரொம்ப தேங்க்ஸ்டா தீப்ஸ். என்னோட கடமை, எங்க அப்பா அம்மாவோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேத்திட்ட. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். டே மச்சான், நான் அப்சரா இல்லடா. டயலாக் டெலிவரி தப்பா செய்யற. நீ என்னதான் கிண்டல் செஞ்சாலும் ஐ லவ் யூடா தீப்பு ஏன்னு சொல்ல அவனை முறைத்தபடி நின்றாள் அப்சரா. ஹே அப்பு, நான் இவன் பிரதீப்ப சொன்னேன்டி என இவன் சொல்ல அந்த பக்கம் பிரதீப்போ விழுந்து விழுந்து சிரித்தபடி போனை வைத்தான். ஏண்டா நீ என்கிட்டே ஐ லவ் யூ அதிகமா சொல்ல மாட்ட, அப்படியே வேற ஒருத்தங்கள்ட்ட சொல்லிட்டாலும் என்றவளை அணைக்க அவள் அவனை தள்ளிவிட்டு, இந்த நேரத்துல போய் அவங்கள போன் செஞ்சு டிஸ்டர்ப் செய்றியடா என்றாள். அடி அப்பு, அவன் தாண்டி போன் செஞ்சான், நீ வேற என்று கதையை சொல்ல, ரொம்ப நல்லவர்டா இல்ல? விஜிமா ஹாப்பியா இருப்பால்ல, நிம்மதியா இருக்குடா போ என்றவளை அணைத்தவன் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு, தேங்க்ஸ்டா அப்போ. இப்ப எவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? அப்பா அம்மாவோட ஆசைப்படி விஜய நல்ல இடத்துல கொடுத்துட்டேன். அவளோட படிப்பும் கெடாது. எல்லாத்தையும் நீ பிரதீப் பாத்துப்பான். அவளுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுவான்னு சொன்னதுக்கு என் பொண்டாட்டி நான் தான் கட்டுவான்னு சொல்லிட்டான். அவனோட விருப்பத்தை மதிச்சு நானும் விட்டுட்டேன். ஐ லவ் யூ என்றவள் நெற்றியில் அவன் முத்தமிட்டான். 1 மாதம் கழித்து ஆங்கிலத்தில் ரைட் டைம் ரைட் பர்சன் என்பார்கள். அப்படித்தான் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்க வேண்டும். மனிதரோ நேரமோ எது சரியில்லை என்றாலும் சஞ்சலமாகிவிடும். அப்சராவும் அபினவும் சூழலின் கட்டாயத்தால் சேர்ந்திருந்தால் காதல் காணாமல் போயிருக்கும். இப்போதோ காதலின் கட்டாயத்தால் இணைந்திருக்க காலமும் காதலும் புரிதலை இருவருக்கும் கொடுத்திருந்தது. ஹே எந்திரடா, எக்ஸசைஸ் செய்ய போகணும்டா, என்ன விடுடா ப்ளீஸ் என் அப்சராவின் கெஞ்சல்களை காதில் போட்டுக்கொள்ளாமல் அவளை தன் மேல் போட்டுக்கொண்டு விடாமல் பிடித்தபடி உறங்கினான் அபினவ்.
பலம் கொண்ட மட்டும் போராடி அவனிடமிருந்து எழுந்தவளை இழுத்தவன், நான் தானே உன்னை டிராப் பண்ண போறேன், என்ன அவசரம், ஓவரா செய்யாத, போன வாரம் நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டேன்ல ஏன் அவளை சமாதானம் செய்ய, அபி அப்பா உனக்காக வெயிட்டிங், வாக்கிங் போக, நான் போய் ஒர்க் அவுட் செய்யணும். ஒர்க் அவுட் செய்யணும் தானே, ஒர்க் செஞ்சா கேலரிஸ் குறையும், அவ்வளோதானே, நான் குறைய வைக்கிறேன் என்ன சொல்ல அவளோ விலகி ஓடினாள். அப்பு, இது ரொம்ப தப்பு. 1 deep kiss a minute will burn up to 1.5 calories என்றபடி அவளது கேலரிகளை குறைக்க திட்டமிட அவளோ ஓடிவிட்டாள். கீழே இறங்கி வந்த அபி, குட் மார்னிங் மாமா என அரவிந்தனிடம் வாழ்த்த, குட் மார்னிங் அபி என்றார். அம்பிகா அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுக்க அவருக்கும் காலை வாழ்த்தை சொல்ல, என்ன இன்னும் மகாராணி எழுந்துக்கலையா என அம்பிகா கேட்க, எழுந்துட்டா பெரியம்மா, எக்ஸசைஸ் செய்யறா. இப்படி செய்யற வேலைக்கு சரியா சாப்பிடணும். எங்க அவ சொன்னா கேட்டாதானே, முன்னாடியாவது இவன் ஒருத்தன் தான் செல்லம் கொடுப்பான், இப்ப நீயும் சேர்ந்துட்ட என வசைப்பாட, என்ன திட்டாம உனக்கு தூக்க வராதே அத்த, உனக்கு பொறாம என அப்சரா சொல்ல, ஆமாண்டி, உன் நல்லதுக்கு சொன்னா கொழுப்பு என்றார் அம்பிகா. பேசாம சாப்பாட்ட நான் கட்டித்தரவா, நீ இவளுக்கு கொடுத்துடு அபி என அம்பிகா ஆலோசனை சொல்ல, ஐயோ பெரியம்மா, ஆபீஸ்ல வேண பக்கத்திலே சேர்க்க மாட்டா, நீங்க வேற ஆள விடுங்க என அலற, அவனை போலியாக முறைத்தாலும் அவன் சொல்வதுதான் உண்மை. அவள் மட்டும் அப்படி இல்லை, அவனுமே அப்படித்தான். அவளிடம் நெருங்கவே மாட்டான். இருவரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பும்போது சுரேஷ் போன் செய்ய அபி அப்சராவிடம், அப்சரா, சுரேஷ் தான் போன்ல ஏர்போர்ட்ல ரைடு போகணும், நம்மள ஸ்ட்ரெயிட்டா வர சொன்னார் என சொல்ல அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். முடிந்த வரையில் தங்கள் கடமையை சிறப்பாக செய்ய இருவருமே முனைந்தனர். அபி காரை எடுக்க வழக்கம் போல் அவன் நெஞ்சில் அப்சரா சாய, அவளது நெற்றியில் அவன் முத்தமிட, கன்னத்தில் இவள் முத்தமிட, கடமையை நோக்கி தன் நெஞ்சம் கொண்ட நெஞ்சாத்தியோடு பயணப்பட்டான் அபினவ். இந்த ஒலிப்புத்தகம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம். ஸ்டே டியூன் டு காற்றோடு பேசும் கதைகள். நன்றி.